पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் 2வது பாதம் பார்த்துட்டு இருக்கோம், சாதனா பாதம். இந்த சாதனா பாதத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 4வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம், அவித்யாவோட லட்சணம். கனு இது பார்த்தீங்க அப்படின்னா இது கிளேஷங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்ச கிளேஷங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். அதுல ஒவ்வொரு கிளேஷத்தை பத்தியும் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃபைன் பண்றதுக்காக, லட்சணம் சொல்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் 4வது சூத்திரம். அவித்யா தான் பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா லேண்ட். எதுக்கு? உத்தரேஷாம், பின்னாடி வரக்கூடிய அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் சொல்லக்கூடிய 4 கிளேஷங்களுக்கும் இந்த அவித்யா தான் விளை நிலம், லேண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த அவித்யாவோட சுரூபம் என்ன சுவாமி அப்படின்னு எடுத்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அவித்யான்றது பார்த்தீங்கன்னா அவித்யா வேற, இந்த சித்தம் வேற இல்லை. அவித்யான்றதும் சித்தம் சொல்லக்கூடிய மனசும் ஒண்ணுதான். நம்ம மனசுன்னு எடுப்போம், யோகத்துல சித்தம்னு சொல்லுவாங்க. வெறும் காலி டப்பா ப்ரொஜெக்டரை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியுமானா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் கியூப் அது இதெல்லாம் நிறைய வந்துருச்சு.
பிவிஆர் தியேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி மாதிரி ஃபிலிம் ரோல்லாம் இல்லை. நேற்று கூட நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தது எப்படிலாம் ப்ரொஜெக்டர் எப்படி அப்படின்னு பார்த்தா இப்போலாம் 2 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா தியேட்டருக்கும் அவங்க அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக ரொம்ப மெமரி அதிகமாக இருக்குது. 2 ஹார்ட் டிஸ்க் போட்டுருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்கு தான் இப்போ நமக்குள்ளார. அப்போ என்ன அர்த்தம்னா ப்ரொஜெக்டர் இருக்கு, ப்ரொஜெக்டருக்குள்ளார ஒரு சிபியு இருக்கு, அந்த சிபியுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காங்க. இதுதான். அப்ப அதே மாதிரி இந்த சித்தம் சொல்றது தான் அவித்யா. இந்த அவித்யாக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கு. என்ன ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4 விதமான வாசனைகள், பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான வாசனைகள் அதில் இருக்கு. இந்த 4 வாசனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம்னு வேற டெக்னாலஜில சொல்றோம். வாசனைகளும் இப்ப எனக்கு சொல்றது அஸ்மிதா அப்படின்னா அந்த அகங்காரமும் ஒரு வாசனை தான், ராகம்ன்றதும் ஒரு வாசனை தான், துவேஷம்ன்றதும் ஒரு வாசனை தான், மரண பயம் அப்படின்றதும் வாசனை தான். பின்னாடி சொல்ல போறோம். எல்லாமே வாசனை தான். அப்ப வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கா வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார இருக்கு. அதுல நிறைய பதிவுகள் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம், 4ஆ பிரிச்சிருக்கோம். அப்ப 4 விதத்துல பிரிச்சாச்சு. பாஷ்யக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பாஷ்யம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரசுப்த வாசனையை பத்தி போன கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். பிரசுப்த அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்திருக்கோம். பிரசுப்த, சுப்த அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கிற, பிர அப்படின்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள். அப்ப பிரசுப்த வாசனைகள்னாவே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்னா அதுக்கு மீனிங் வந்து இன்னொன்னு எடுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா வெத ரூபத்துல, பீஜ ரூபத்துல இருக்கின்றவைகள். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வெளிப்படும் யாருக்கும் தெரியாது, எப்ப மெச்சூரிட்டியாகி வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அது வந்து காரியமா பரிணமிக்கும் போதுதான் தெரியும் இது முன்னாடி வாசனையா இருந்துச்சு அப்படின்னு தெரியும். அப்ப இப்ப நமக்குள்ளார எத்தனை வாசனைகள் இருக்குன்னு வெளில தெரியாது. நிறைய வாசனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகளுக்கு பேர் தான் பிரசுப்த வாசனை. அப்ப தூங்கிட்டு இருக்க வாசனைகள் எந்த விதமா இருக்கு அப்படின்னா வெறும் சக்தி மாத்திரமா இருக்கு. சக்தி மாத்திரம் என்ன அர்த்தம், காரியத்தை வெளிப்படுத்துற சக்தியா இருக்கு. அப்போ அதே மாதிரி ஒரு விதைக்குள்ளார ஒரு ஆலமரத்தையே உண்டு பண்ணக்கூடிய சக்தி ஒரு சின்ன ஆலமரத்தோட விதையில மறைஞ்சிருக்கு. அது மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். இதை எப்படி சுவாமி நம்ம நாசம் பண்ண முடியும் அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருக்க வாசனைக்கு என்ன பேருனா, நம்ம வந்து வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சஞ்சித வாசனைகள். வாசனைகள் கருமங்கள். இந்த நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். எப்போ இனிமே கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம டெக்னிக்கலா படிக்க ஆரம்பிக்கும் போது வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாருமே கர்மம் கர்மம் கர்மநாசம் இதையே தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, எப்ப பேசும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இனிமே கர்ம வாசனைகள் சேர்த்து சொல்லுங்க. அப்படி சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்படின்னா கர்மம் எப்ப உண்டாகுதோ அப்போ வாசனையும் உண்டாயிருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நல்லா தரிசனம் பண்ணேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை கோயிலுக்கு போனோம், நல்லா ஆராதனை நடந்துச்சு, நல்லா பார்த்தோம், சுவாமியோட அலங்காரம் நல்லா இருந்துச்சு. போனேன், சுவாமியை பார்த்தேன், இப்ப வந்தேன். காலையில பார்த்தா அவ்வளவு நல்ல அலங்காரம் இருக்கு. ஒரு கர்மா நடந்துச்சு. போறது, சுவாமியை சேவிக்கிறது, ஆராதனையில கலந்துக்கிறது, இது ஒரு கர்மா நடக்குது. அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனையை உண்டு பண்ணுதா, அந்த வாசனையை உண்டு பண்ணுது, பதிவாகுது, ரெஜிஸ்டர் ஆகுது. அப்ப எந்த கர்மா வேணாலும் இருக்கட்டும். இப்ப நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு அவல் பண்ணி சாப்பிட்டேன், நல்லா லைம் போட்டு ஒரு அவல் பண்ணி சாப்பிட்டேன். அப்போ ஒரு சாப்பிட்றதுன்னு ஒரு கர்மா, சமைச்சது ஒரு கர்மா, நான் குக் பண்ணி சாப்பிட்டேன் ஒரு கர்மா, அதை அனுபவிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது பதிவாயிடுதா, பதிவாயிடு. அப்ப நான் தூங்குறது ஒரு கர்மா, காலைல எந்திரிச்சோன்னப்பா இன்னும் ஆனந்தமா தூங்குனேன், ஒரு பதிவாயிடுச்சு. அப்ப இந்த லோகத்துல நீங்க எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் அந்த கர்மாவோட சேர்ந்து என்ன ஆயிடும், அதுல உண்டாகக்கூடிய சுகமும் அதுல உண்டாகக்கூடிய துக்கமும் வாசனையா மாறும். அப்ப கர்மம் கர்ம வாசனை அப்படின்னு இது பண்ணிக்கணும். அப்ப பிரிக்கவே முடியாது. கர்மங்கள் எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம்,
சஞ்சிதம்னு ஒரு பேங்க் பேலன்ஸ்ல ஸ்டோர் ஆகும், ஒரு குடவுன் இருக்கு. அப்ப சஞ்சிதம் எங்க சஞ்சித கர்மா எங்க போய் ஸ்டோர் ஆகுதோ அதே இடத்துல கூடவே என்ன இருக்கும், கர்ம வாசனைகளும் ஸ்டோர் ஆகும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வாசனைகள் எல்லாம் எப்ப சுவாமி நாசமாகும், சஞ்சிதம் நாசமாச்சுன்னா தான் அதுக்கு பேர் என்ன பேரு, லிபரேஷன் நம்ம சொல்றோம். அப்ப சஞ்சிதம் எப்ப சுவாமி ஆகும் அப்படின்னா லாஸ்டா நம்ம பார்த்த பேராகிராஃப்ல ஆச்சாரியர் சொன்னார் பிரசங்கியானவதக அப்படின்னு பார்த்தோம். பரம்பிரசங்கியானம் சொல்லக்கூடிய நிலையை அடைந்தவன், சத்துவகுணம் அதிகமாய் 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 98% சத்துவகுணம் வந்தவனுக்கு பேரு பரம்பிரசங்கியானவதகன்னு பேரு. பிரசங்கியானத்தை அடைந்தவன், உடையவன். அந்த நிலையில பாத்தீங்கன்னா தக்த கிளேஷ பீஜஸ்ய சம்முகி பூதே அப்பி ஆலம்பனே நாசௌ புனரஸ்தி. ஆச்சரிய சொல்றாரு அந்த இடத்துல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ஞானம் உண்டாகுது. நம்ம பார்த்தோம் என்ன ஞானம், அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேக ஞானம். கியாத்தினாவே விவேகம், அந்நியதா கியாத்தின்றதுக்கு அர்த்தம் நான் வேற இந்த சித்தம் வேற அப்படின்னு அவன் ஆப்ஜெக்ட் பண்றது. ஆப்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போகத்தை கொடுக்கறது அந்த சித்தம் என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. எது வரைக்கும் சிங்கா இருந்தானோ அப்ப போகம் கிடைக்குது. சிங்க் ஆகாம இந்த சித்தம் வேறன்னு எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறோமோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். இது நம்ம இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆகம சாஸ்திரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருக்கு. சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லும் போது சொல்றாரு என்னன்னு கேட்டா பாக்குறத தான் முக்கியமா சொல்றாரு. நான் அடிக்கடி சொல்றேன்ல, திரஷ்டாவா இருந்துகிட்டு திருஷ்யத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதெல்லாம் சிவபெருமான் பார்வதிக்கு சொல்ற டெக்னிக். எப்போ விஞ்ஞான பைரவ தந்திரத்தெல்லாம் இது முக்கியமான சாதனையா வச்சிருக்கு. பிராண வீக்ஷணம்னு சொல்றோம், பிராண வீக்ஷணம் சொல்லலாம், இல்லைன்னா மனசை பார்க்கறதுன்னு சொல்லலாம். எதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து வரக்கூடிய சுகமும் வராது, துக்கமும் வராது. மெதுவா மெதுவா அபியாசம் அதுதான் நம்ம பண்ணணும். அப்ப அந்த பரப்பிரசங்கியானத்துல பார்க்க ஆரம்பிச்சோன்னே இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிளேஷங்கள் எல்லாமே வறுக்கப்பட்ட கிளேஷங்கள் ஆயிடும். இப்ப கண்டினியூட்டி ஆகாது. நீங்க எந்த விஷயத்த பாக்குறீங்களோ அது உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் ஆகாம அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருத்த விதைகள் ஆயிடும். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பேக்கப் ஆனதுக்கு பிறகு நீங்க பரம்பிரசங்கியானம் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த சமாதியில இருந்து கீழே இறங்குறீங்கன்னு வச்சுங்க. கீழே இறங்குனதுக்கு பிறகு லோக்கத்துல சாப்பிடுறது போறது வர்றதெல்லாம் சின்ன மினிமம் காரியம் நடக்கும். சமாதியில இருந்து இறங்கினவங்க பெரிய பெரிய காரியம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சமாதியில இருந்து இறங்கினவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமமா காரியம் பண்ணுவாங்க. அந்த காரியமும் கூட என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் தெரியும், இந்த உலகத்துல இருக்க காரியங்கள் எல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் கூட அந்த ரிஜிஸ்டரே ஆகாது, அந்த வாசனைகள் பதிவாகாது. அது பாத்தீங்கன்னா காரியமாக பாத்தீங்கன்னா அசௌ புனரஸ்தி, அது திரும்பவும் வாசனைகளாக ஆகவே ஆகாது. அதனால்தான் நம்ம சொல்ற இருக்கிறது உத்தமமான இது பாத்தீங்கன்னா இந்த அந்நியதா கியாத்தி பண்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தக்த பீஜஸ்ய குதோ பிரரோக, எப்படி பாத்தீங்கன்னா வறுக்கப்பட்ட விதை பாத்தீங்கன்னா எப்படி முளைக்கும். அதனால பாத்தீங்கன்னா க்ஷீண கிளேஷக குஷலஸ்ச சரமதேக இத்தியுச்சதே. அப்ப எவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பரம்பிரசங்கியானத்துல ஆப்ஜெக்ட் பண்ணி இந்த சித்தத்தையே ஆப்ஜெக்ட் பண்ணி அவன் இருக்கக்கூடிய கிளேஷங்கள் எல்லாம் க்ஷீணமாச்சோ, நஷ்டமாச்சோ, நாசத்தை அடைஞ்சதோ அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம், குஷலஹா, அவன் தான் பாத்தீங்கன்னா குஷலன். அவனுக்கு என்ன அப்படின்னா அந்த குஷலத்தன்மை எப்போ உண்டாகுது அது மாதிரி அப்படின்னா கடைசி தேகத்துல உண்டாகுது, சரம தேக. அப்போ ரமண பகவான் நம்ம பார்த்து சொல்றோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரமண பகவான் பாத்தீங்க அப்படின்னா மனசு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது. யாருக்கு மனசு, பகவான் தான் சொல்லுவார் ரமண பகவான், யாரோட மனசு, யாருக்கு மனசு இருக்கு பாரு அப்படின்னு. அப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தெரியும் மனசு எனக்கு இல்ல, மனசு வேற, நான் வேற அப்படின்னு. அப்ப மனசுல இருந்து வர ப்ராப்ளம்ஸ் வருமானா வரவே வராது. என்னோடதா இருந்தா தானே பிரச்சனை. அப்ப மனசு என்னோடது இல்லை, மனசு தெரியுது அப்படின்னு எவன் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு அடுத்து தேகம் சம்பவிக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தத்துல இருந்து தானே வாசனைகள் பதிவாகுது. ஸ்டோர் ரூம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா ஸ்டோர் ரூம் ஏதோ சஞ்சித கர்மான்னு எங்கேயோ இல்லை. சித்தஸ்ய வாசுதேவகா, சித்தத்தோட தேவதா யாருன்னா வாசுதேவன், அந்தரியாமி ஈஸ்வரன்.
அங்க சித்திரகுப்தனா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அதே ஈஸ்வரன் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ல நம்ம எல்லா வாசனையும் அங்க சித்திரகுப்தனோட பிளேஸ் இது அதே சித்தம் தான். சித்தத்துக்குள்ளாரியே இருந்துகிட்டு சித்திரகுப்தன் என்ன பண்றான், நம்மளோட வாசனைகள் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்றான். எங்க ஸ்டோர் ஆகுது நம்மளோட கர்மங்கள் வாசனைகள் எல்லாம்? அதே சித்தத்துலதான், அந்த சித்தத்துலதான் ரிஜிஸ்டர் ஆகுது, அதுலதான். அப்போ நீங்க எப்ப வந்து நான் இல்லை, நான் வேற, இது வேறன்னு எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அது வேற தானே. அப்ப அதோட கனெக்ஷன் இருக்கிறது என்ன ஆயிடுது, டிஸ்கனெக்ட் ஆகுது. டிஸ்கனெக்ட் ஆனதுனால உங்களுக்கு அதோட சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த கர்மம் வாசனைகள் பிறவியை கொடுத்துட்டே இருக்கு. அதோட சேராம டிஸ்கனெக்ட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சரம தேகம் ஆயிடுது, அவனுக்கு லாஸ்ட் தேகம் ஆயிடுது. அது மாதிரி பாக்குறவனுக்கு அந்த தேகம் எப்படிப்பட்டது, லாஸ்ட் தேகம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நான் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிளாஸ் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சாமி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காரு சாமி, வந்து பாத்தீங்கன்னா புக்கு ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னோட மெயின் ப்ராஜெக்ட்லயே இல்லை, என்னோட மெயின் சாதனையில இது எதுவுமே இல்லை. இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப பேசிட்டு இருக்கும் போதே என்ன வந்து பாத்தீங்கன்னா நான் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பரமஹம்சானந்தா பேசுறான் பாரு, நான் பரமஹம்சானந்தா பேசுறான் பாரு. தேகம் பேசுது, மனசு சிந்திக்குது, வாய் பேசுது, எல்லாம் பண்ணுது. அப்ப எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் நமக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் கோர்ஸே என்ன நாம் பார்க்கிறது தான். இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றது, இந்த லோகத்தை ஆப்ஜெக்ட் பண்றது, இதுதான் பிரதானம். இதுக்கு இந்த சாஸ்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹெல்ப் பண்ணுது. அப்ப இது மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல நிபுணத்துவம் நம்ம வரணும். இந்த பார்க்கறதுல நிபுணத்தன்மை வர 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 என்ன ஆகும்னா டிஸ்கனெக்ட் ஆயிடும் டோட்டலா. எப்படி இந்த மானிட்டரை நான் பார்க்கறனோ, இந்த மானிட்டர் இந்த கேமராவையும் நான் எப்படி பார்க்கறனோ, இதே மாதிரி இது வேற நான் வேற அப்படின்னு டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கடைசி தேகமா இருக்கும். இப்ப இன்னும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, இந்த மரண காலம் வரைக்கும் நிறைய சாய்ஸ் இருக்கு. இதுக்குதான் நிவிருத்திலாம் நம்ம சொல்றோம். எல்லாத்துல இருந்து விலகி 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 மினிமமான கர்மங்களை வச்சுக்கிட்டு மினிமமா இருக்கும்போது ஸ்லோவா ஆயிரும். அப்ப ஸ்லோவா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்படி பார்த்து பார்த்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லாஸ்ட் தேகம் என்று அந்த தேகத்தை சொல்லலாம். இதான் லாஸ்ட் ஜென்மம் ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். முடிஞ்சிடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். எப்படி ஒரு டேபிளையும் ஒரு புஸ்தகத்தையும் ஒரு மலையையோ ஒரு வீட்டையோ நான் ஆப்ஜெக்டா வெளியில இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும், இதே மாதிரி என்னுடைய சித்தத்தையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா சித்தத்துல இருக்கிற வாசனைகளோட கர்மத்தோட எனக்கு சம்பந்தம் இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரீபர்த் ஆனது கிடைக்காது. தத்திரைவ தக்த பீஜ பாவா, அந்த நிலையிலேயே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்திரையவ நான் அந்த அந்த பரம்பிரசங்கியான நிலையில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தக்த பீஜ பாவாகா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வறுக்கப்பட்ட விதைகளா அந்த கிளேஷங்களும் வாசனைகளும் எல்லாம் வறுக்கப்பட்டதாயிடுது. கரும வாசனைகள் வறுக்கப்பட்டதா ஆனதுனால பஞ்சமி கிளேச அவஸ்தா ந அந்நியத்திர. இது இந்த வாசனைகளுக்கும் இந்த கிளேஷங்களுக்கும் அந்நியமாக, இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி அவஸ்தையா இருக்கக்கூடிய அவித்யான்னு ஒன்று இல்லை. அப்ப அவித்யா இஸ் ஈக்குவல் டு கிளேஷங்களும் வாசனைகளும் தான் அவித்யா. அவித்யா வேற, கிளேஷங்கள் வாசனைகள் வேற இல்லை அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப கேட்டாலும் சொல்லணும், என்னது ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு, வாசனைகள் எல்லாம் இருக்கு. பிலிம் ரோல், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் வேற, அந்த அவித்யா வேற இல்லவே இல்லை. அவித்யா அந்த வாசனைகளுக்கு அந்நியமா, கிளேஷங்களுக்கு அந்நியமா எது இல்லை, அவித்யான்னு ஒண்ணு இல்லை. அப்ப கிளேஷங்கள் நாசமாச்சு அப்படின்னா, வாசனைகள் நாசமாச்சுன்னா அவித்யா நாசமாச்சுன்னு அர்த்தம். கிளேஷங்கள் இருக்கு அப்படின்னா அவித்யா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். எது வரைக்கும் வாசனைகளும் கிளேஷங்களும் இருக்கோ அது வரைக்கும் என்ன இருக்கும், அவித்யா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால சதாம் கிளேஷானாம், கிளேஷங்கள் இருக்கின்ற நிலையில் ததா பீஜ சாமர்த்தியம் தக்தமிதி விஷயஸ்ய சமுகீபாவோ அபி சதி ந பவதி ஏஷாம் பிரபோதா இத்யுக்தஹ. சரி, ரொம்ப நல்லா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா எது வரைக்கும் கிளேஷங்கள் இருக்கோ ததா அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பீஜ சாமர்த்தியம்,
பீஜத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இருக்குல்ல. என்னது பீஜத்தோட சாமர்த்தியம்? விதைச்சு மரமா செடியா மரமா ஆகிறது தான் பீஜத்தோட சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா தக்தமிதி, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதை ஆப்ஜெக்ட் பண்ணி அதை வறுத்துட்டீங்க, தக்த பண்ணிட்டீங்க, ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ண மாத்திரத்துல விஷயசிய சம்முகி பாவை அப்படி. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ல உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான், நான் இந்த தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் பண்றோம்னு அர்த்தம். வேதாந்தத்துல இது இல்லை இது இல்லைன்னு சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல இதுன்னு என்ன பண்ணணும்? முதல்ல பார்க்கணும், ஆப்ஜெக்ட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் பண்றதை தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம். வேதாந்தத்துல நேத்தின்னு நம்ம எதை சொல்றோமோ அதேதான் யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாத்தின்னு பேர். அந்நியதாக்கியாத்தினா இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அப்ப வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூப பிரதிஷ்டம். இவ ஏற்கனவே முதல் பாதத்துல சொல்லியிருக்கோம். இந்த பரம்பிரசங்கியானத்துல அந்நியதாக்கியாத்தி பண்ணும் போது தான்ல நின்றுக்கிட்டு தனக்கு அந்நியமா இந்த இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லை அப்படின்னு என்ன பண்றான்? அந்நியதாக்கியாத்தி பண்றான். அப்ப அந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னு அவன் என்ன பண்ணுவான்? சமாதியில இருந்து பரம்பிரசங்கியானம்ன்றது சமாதி 98% சத்துவ குணம். அப்ப அங்கிருந்து அவன் வேக்கப் ஆவான்ல. எப்படி நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகுறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து வேக்கப் ஆகும். தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு என்ன சொல்றோம்? நானு ஆனந்தமான தூக்கம், நான் இப்ப ரொம்ப நல்லா ரசிச்சு தூங்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தையே அதிகமா பேசுறேன்னா டெய்லி எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு அந்த ஆனந்தத்தை ரீகால் பண்ணி அப்படியே அனுபவிக்கிறது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் முடிப்பு வந்து, அதுக்கப்புறம் 3 மணி 3:30 மணி வரைக்கும் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா 5 நிமிஷம் தூக்கம் 10 நிமிஷம் தூக்கம். 5 நிமிஷம் தூக்கம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். 5 நிமிஷம் தூங்குவேன், திரும்ப வேக்கப் ஆவேன். 5 நிமிஷம் தூங்குவேன். அந்த ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத அந்த சுகம் இருக்கு பாத்தீங்களா? அத அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சு என்ன ஆகும்? திடீர்னு வேக்கப் ஃபுல் ஆயிடுவோமா? வேக்கப் ஆயிட்டு வெளில வரும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இருக்கிறவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப வேக்கப் ஆகிற மாதிரி நார்மல் நிலைக்கு வருவோம். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வித்தான அவஸ்தை. அந்த வித்தான அவஸ்தைக்கு வந்தது பிறகு விஷயஸ்ய சம்முகி பாவே அபி. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருந்தாலும் கூட, சமுகி பாவம் என்ன அர்த்தம்? நம்மளை நோக்கி குவிஞ்சு இருந்தாலும் கூட அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ந பவதி ஏஷாம், இவைகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி வாசனைகளை உண்டு பண்ணுச்சோ அது மாதிரி சமாதியில இருந்து கீழே இறங்கினவனுக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் வாசனைகளை உண்டு செய்யாது. ஏற்கனவே 50வது சூத்திரத்துல 50வது 49வது சூத்திரத்துல நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நிய சம்ஸ்கார பிரதித்வந்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தி அப்படின்னு பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதியில இருந்து கீழே இறங்கும் போது நிரோத சம்ஸ்காரம்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கும். அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய எந்த சம்ஸ்காரத்தையும் உள்ள விடாது. அப்படி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் சில சமயம் சாதுக்களோட பேசிட்டு இருக்கும்போது காலையில கூட நடந்துச்சு. யூடியூப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இதை போட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பேன். நாதபிரமோ இல்லை வேற யாராவது ஏதாவது பேசுவாங்க. பேசும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலையை ஆட்டிப்பேன் கேட்குற மாதிரி. அவங்க நினைப்பாங்க சாமி கேட்டுட்டு இருக்காரு, நம்ம சொல்றதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு நடுவில் எடுத்துட்டேன். என்ன சொன்னீங்க? சரி அப்படின்ட்டு திரும்ப மாட்டிப்பேன். நான் கேட்டுட்டு இருக்கிறது எதா இருக்கும், யூடியூப்போடத கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்ப இவங்க பேசுனது எனக்கு உள்ளார போயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா போயிருக்கேன். அவங்க பேசுனாங்க யாராவது வெளியில இருந்து பார்த்தா சாமி வந்து அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்குமா. ஆனா வந்து ரியாக்ஷன் எதுவுமே வெளியில இருக்கிறதுக்கு இல்லை, உள்ள எனக்கு வேற ஒரு யூடியூப்போட இது போயிட்டு இருக்கு உள்ள. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இருந்து ஒருத்தன் கீழே இறங்கும் போது அவனுக்கு என்ன இருக்குன்னா அந்த நிரோதத்தோட ஆனந்தம், நிரோத சம்ஸ்காரத்தோட ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அது உள்ள நல்லா சுகம் போயிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெளியில விஷயங்கள் என நோக்கி இருந்தாலும்
நான் சாப்பிடுவேன், வருவேன், மற்ற மனுஷங்கள் மாதிரியே இருந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராது. பிரபோத இத்யுக்தா பிரசுப்திர் தக்த பீஜானாம் அப்ரோரோகஸ்ட. அந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பிரபோதம் அப்படின்னு அதை வந்து நம்ம சொல்றோம். இவன் வந்து வெளியில வேக்கப் ஆகுறான், வேக்கப் ஆகும்போது விஷயங்கள் வருது, ஆனா விஷயங்கள் பதிவை உண்டு பண்ணாது, அதுதான் பிரபோதம் நம்ம சொல்றோம். இத்யுக்தா பிரசுப்திர் தக்த பீஜானாம் அப்ரோரோகஸ்ட. அந்த பிரசுப்த வாசனையில இருக்கக்கூடிய வாசனைகள் நீங்க அந்நியதாக்கியாத்தி மூலமா தக்த பீஜ பாவத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னா, வருபட்ட விதைகள் போல ஆயிடுச்சு அப்படின்னா, அவைகள் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஜம் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோரோகஸ்ட, திரும்பவும் அது முளைக்காது. இப்ப சமாதி அவஸ்தையில வந்து ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாமி நீங்களும் என்ன வந்து எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்றீங்க. ரமணர் என்ன பண்ணார் தெரியுமா, கத்திரிக்காய் வெட்டி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். அந்த அம்மாவுக்கு காரியம் பண்ணணும். நாங்களாம் ஒரு 4-5 சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட போவோம், வருவோம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த சன்னியாசிகள் பாடம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஜபம் பண்றாங்க, இது பண்றாங்க, வேற எந்த கர்மமும் நம்ம பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு அவங்க எக்ஸாம்பிள் யார சொல்லுவாங்க அப்படின்னா ரமணரை சொல்லுவாங்க. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, அவர் வந்து கிச்சன்ல வந்து காலையிலேயே போய் கத்திரிக்காய்லாம் வெட்டி கொடுப்பாரா அப்படின்னு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்கெல்லாம் ப்ரூஃப் ரீடிங் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் வந்து சூப்பர்வைசிங் பண்ணுவார். பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அண்ணாமலை சுவாமி பக்கத்துல போயிட்டு இதை பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் எல்லாம் சூப்பர்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு. நீங்க ஏதோ வந்து பாத்தீங்கன்னா நான் பாடம் படிக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்து சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிலைமை வேற, பகவானோட நிலைமை வேற. நம்ம இன்னும் சமாதிக்கே போகல, ஆன் த வேல இருக்கோம், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா சமாதியை அட்டைன் பண்ணிட்டு கீழே இறங்கி இருக்க, சமாதியில இருந்து வித்தான அவஸ்தையில இருக்க. இப்ப நமக்கு நம்ம எதை பண்ணினாலும் பதிவு உண்டாயிடும், வாசனை ஆயிடும். ஆனா சமாதியில இருந்து கீழே வந்தவருக்கு என்ன ஆகாது, அது வாசனையா ஆகாது. டிஃபரன்ஸ் இருக்கா? ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி கர்மம் பண்ணிட்டு இருப்போம். சமையல்காரனும் காய்கறி வெட்டிட்டு இருப்பான் கத்திரிக்காவை, பக்கத்துல இருந்துகிட்டு ரமண பகவானும் காய்கறி வெட்டியிருப்பார். ஒரு சூப்பர்வைசரா இருந்துகிட்டு ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணிட்டு இருப்பான், இவரும் பகவானும் பக்கத்துல போய் சூப்பர்வைசிங் பண்ணுவார். ஆனா 2 பேத்துக்கும் டிஃபரன்ஸ், அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஜங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளேஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா தக்தம் ஆகல, அந்நியதாக்கியாத்தி நடக்கல. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாத்தி நடந்துடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிரசுப்த வாசனைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வருபட்டுருச்சு, திரும்ப அது வாசனையை உண்டு பண்ணல. இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வாசனையா பிரபோதமாயிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப தூங்கிட்டு இருக்க வாசனையெல்லாம் திரும்ப திரும்ப வேக்கப் ஆகிட்டே இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் வாசனைகள் தூங்கிட்டு இருக்கும்போது எங்க போச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்லாம் வச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சங்கல்பம் இருக்கா, நிறைய சங்கல்பம் வச்சிருக்கோம். சரி தூக்கத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நானும் தூங்குறேன், மனசும் தூங்குது, அப்ப வாசனைகள் அதுவும் தூங்கிட்டு இருக்கு. காலையில எந்திரிச்சோன திரும்ப தூங்கிட்டு இருக்க வாசனைகள்லாம், ஆமா இன்னைக்கு அங்க போகணும், இங்க போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், வேக்கப் ஆயிடுச்சு. ஆனா ஞானி புருஷர்களுக்கு சமாதியில இருந்து வெளியில வந்தவங்களுக்கு அது மாதிரி என்ன ஆகாது, வேக்கப் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா வாசனைகள் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. தஸ்ய காரியம் ந வித்யதே. கீதால வந்து பாத்தீங்கன்னா யஸ்வாத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மனியேவச்ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. 3:17 கீதால இருக்கு. அவனுக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? ஏன் அப்படின்னா அவன்கிட்ட இருக்க சங்கல்பங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பீஜங்கள்ல இருந்தது எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. காலையில பிளைனா எந்திரிப்பான். நம்ம பிளைனா எந்திரிக்கும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் எல்லாம் பிரபோதம் ஆயிடுது. காலையிலேயே எந்திரிச்சோட டென்ஷன் ஆகும், ஐயோ இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் இந்த உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புற வேண்டிய இருக்குன்னு வச்சுக்கிறேன். காலையில் எந்திரிக்கும் போது ஐயோ என்னடா அது பிடிஎஃப் அனுப்புனா நம்ம ஒண்ணுமே பண்ணவே இல்லையே, எப்படி அனுப்புறது அப்படின்னு காலையிலேயே ஒரியாயிடும். என்னடா பண்றது, எப்படி முடிக்க முடியும், இத்தனை ஸ்லோகம் இருக்கு, இத்தனை சூத்திரம் இருக்கு, எப்படி முடிச்சு அனுப்புறது, அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு. அப்ப இது மாதிரி நமக்கு காலையில வேக்கப் ஆகும் போதே முன்னாடி நம்ம சங்கல்பம் தான் வந்து நிக்குது. இத்தனை பேர் வர சொல்லியிருக்குமே, இவங்க வருவாங்க, அங்க போகணும், நம்ம இந்த காரியம் பண்ணணும், பிடிஎஃப் வேற தயார் பண்ணணும், இன்னைக்கு முடியாது, நமக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்போம். கிளேஷம் வந்துருமா? கிளேஷம் வந்துடும். சங்கல்பம் வேக்கப் ஆனோடனே உள்ளுக்குள்ளார கிளேஷம் வந்துருது, சஞ்சலம் வந்துருது, என்ன பண்றது ஏன் செய்யறதுன்னு தெரியாதுன்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. எப்படி எந்திரிப்பார் அப்படின்னா, எந்திரிக்கும் போது எப்படி இருப்பார், பிளைன் ஸ்லேட்டா இருக்கும் அவருக்கு மனசு. நமக்கு சங்கல்பங்கள் இம்பல்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிட்டே இருக்கும், அவருக்கு எந்த இம்பல்ஸும் ரைஸ் ஆகாது.
ஏன் அப்படின்னா இம்பல்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரை பண்ணிட்டார். புரியுதா? அப்ப ஞானி புருஷருக்கு ஃப்ரை ஆனதுனால அந்த பீஜங்கள் முளைக்காது. அப்ரரோகஸ்ட. அதே உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பிரபோதத்துல வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆகி அது கிளேஷங்கள் திரும்ப கொடுக்கும். அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகளுக்கு பேர் தான் என்ன பேரு, பிரசுப்த வாசனைகள். எப்போ வேக்கப் ஆகும்? சரி, நீங்க எப்போ வேக்கப் ஆகுறீங்க? ஒரு ஆஃப்டர்நூன்ல தயிர் சாதம் சாப்பிட்டு படுத்து தூங்குறீங்கன்னு வச்சுங்களேன். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றதுதான். சில சமயம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கரெக்டா வந்து ஒரு மணிக்கு நான் படுப்பேன். 1 மணிக்கு படுத்தோட சில சமயம் 1:15 1:30 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல் ஸ்லீப் ஆகி ரெஸ்ட்லாம் எடுத்து டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாரே வேக்கப் ஆகும். அதுக்கப்புறம் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூங்காது. அதுக்கப்புறம் உட்காந்து எதையா பண்ணிட்டு இருப்பேன். சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் தூங்கினா கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னு தெரியாது. தூக்கத்துல ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் 1 மணிக்கு வேக்கப் ஆயிடும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வேக்கப் ஆகும். சில சமயம் ரொம்ப நேரம் டிலே ஆகி 8 மணி நேரம் கூட தூங்கிடுவோம். சரி, இப்ப தூங்குறதுக்கு வந்து ரீசன் என்ன? வேக்கப் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம். காலையில கிளாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, காலையில ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஸ்திரமா ஒரு சங்கல்பத்தை வச்சீங்கன்னா, அந்த சங்கல்பம் என்ன பண்ணுன்னா காலையில உங்களை என்ன பண்ணும், வேக்கப் பண்ணும். அப்ப நம்ம வேக்கப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே பின்னாடி நம்ம வச்சிருக்கிற சங்கல்பம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சிதத்துல ஏகப்பட்ட கருமாக்களும் வாசனைகளும் அப்படியே இருக்கும். அந்த சஞ்சிதத்தையும் கர்மாத்தையும் வாசனையும் வேக்கப் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய சங்கல்பம். அப்ப ஞானி புருஷர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்கள் நாசமாயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனைகள் அப்படியே நாசமாயிடும். பிளைன் ஸ்லேட்டா ஞானி புருஷர்கள் இருப்பாங்க. அப்ப பிரசுப்த வாசனைகள் இப்படிதான் சொல்லியாச்சு. அப்ப நமக்கெல்லாம் பிரசுப்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா வறுக்கப்படல. ஆனா யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கியானத்தை உடையவங்களுக்கு பரம்பிரசங்கியான நிலையில அந்நியதா கியாதி மூலமா அவைகள் வறுக்கப்பட்டு அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அதனால அது திரும்பவும் பிரசுப்த வாசனைகள் முளைக்காம தக்த பீஜத்தை அடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த வாசனைக்கு வரும். இன்னைக்கு பாருங்க, தனுத்துவம் உச்சியதே. தனுத்துவம் உச்சியதே அப்படின்னா தனு வாசனைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். தனு வாசனைகள் என்ன சுவாமி அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனோபகாத்தாக. பிரதிபக்ஷ பாவனை மூலமா எந்த வாசனைகள் பிரதிபக்ஷ பாவனா உபகதாக. பிரதிபக்ஷ பாவனா உபகதாக என்ன அர்த்தம்? பிரதிபக்ஷ பாவனையினால் உபகதம் அப்படின்னா நல்லா நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டவைகள், நீக்கப்பட்டவைகள், நெகேட் பண்ணப்பட்டவைகள் அர்த்தம். உபகதம்ன்றதுக்கு அர்த்தம் அடிக்கிறதுன்னு அர்த்தம். வர தலையிலேயே 4 தட்டிக்கிட்டே இருக்கிறது. நானும் தான் பண்ணுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு காம எண்ணங்களோ இல்ல வேற ஏதாவது குரோத எண்ணங்களோ வரும்போது தலையிலேயே தட்டுறது. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில தட்டுவோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை மூலமா ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும்போதே அந்த வாசனையை வந்து பாத்தீங்கன்னா தலையிலேயே தட்டுறது. வரக்கூடாது வெளில வரக்கூடாது அப்படின்னு இப்படி தட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? வெளில வராது. இந்த பூனையெல்லாம் நான் அது மாதிரிதான் பண்ணுவேன். பூனையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கும்போது 2 தட்டு தட்டுறது, வரக்கூடாது வெளில அப்படின்னா அப்படியே பாட்டுக்கு பயந்து போய் அப்படியே நிற்கும். அதே மாதிரி இந்த வாசனைகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனை மூலமா தட்டி கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட்டவைகள் எவைகளோ, நமக்கு கண்ட்ரோலா இருக்கக்கூடிய வாசனைகள் எவைகளோ அவைகளுக்கு பேரு தனு வாசனைகள்னு பேரு. வாசனைய 100% நீக்க முடியுமா சுவாமி பிரதிபக்ஷ பாவனை மூலமா? முடியாது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே ஒரு வாக்கியம் இருக்கு. பரமாத்மாவோட தரிசனத்தினால தான், ஆத்ம தரிசனத்தினால மட்டும்தான் வாசனைகள் நிர்மூலமாகும். அப்ப பிரதிபக்ஷ பாவனைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுது நமக்கு. எப்பவுமே நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து இன்னும் அதிகமா இருக்கு. முன்னாடி மரங்கள்லாம் வெட்டுறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் வெட்டுறது. அதுக்கப்புறம் சென்டர் போல வந்து துண்டா சென்டர் போல வந்து எடுக்கிறது. பெரிய மரங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
பர்மா இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு. 200-300 வருஷம் மரங்கள்லாம் நல்லா போயிருக்கும். ஒரு 100 அடி 200 அடி 300 அடின்னு ஹைட்டா இருக்கும். இந்த மரத்தை எப்படி கட் பண்றது சாமி அப்படின்னா, அது ஒரு மிஷின் ஒன்று ஃபிட் பண்ணிடுறாங்க. அது நேரா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சென்டர் போல வந்து ஒரு கட் பண்ணி கீழே எடுத்து துண்டு 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 துண்டா ஆக்கிடுது. ஒரு 20 அடி 20 அடி 20 அடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜேசிபி ஒன்று வச்சு கரெக்டா அந்த அந்த மெயின் போலோட அந்த கீழே இருக்கிறத அப்படியே தோண்டி எடுத்துவாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எந்த எந்த ஒரு வாசனையா இருந்தாலும் அதை நிர்மூலம் பண்றதுக்கு மெத்தேட் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும், பிரதிபக்ஷ பாவனை செய்ய வேண்டும். பிரதிபக்ஷ பாவனைன்னா என்ன சுவாமி அப்படின்னா, டைரக்டா சொன்னீங்கன்னா எதிரிடை சிந்தனை, ஆப்போசிட் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங் பண்ணினீங்கன்னா பிளஸ் மட்டும் பாக்குறீங்கன்னு அர்த்தம். பிரதிபக்ஷம் அப்படின்னா பக்ஷம் பிரதிபக்ஷம். பக்ஷம்னா பாசிட்டிவ், நமக்கு அனுகூலமாவே பாக்குறது. பிரதிபக்ஷம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டா பாக்குறது. பிரதிபக்ஷம்னா ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரதிபக்ஷ பாவனையா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், குறையே பாக்குறது. எதை எடுத்தாலும் தோஷத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. எதை எடுத்தாலும் நீங்க ராமரோட வைராகிய பிரகரணம் படிக்கணும். வைராகிய பிரகரணம் யோக வாசிஷ்டத்துல முக்கியமான பிரகரணமா நம்ம சொல்லுவோம். ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் வைராகிய பிரகரணத்தை பார்த்தா ஐயோ என்னடா இது, ராமர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த ராமர் வேற, இங்க இருக்கிற ராமர் வேறையா இருக்காரு அப்படின்னு. ஒரே மனுஷன் நெகட்டிவ்ங்க, ரொம்ப நெகட்டிவ். எனக்கு இந்த உலகத்திலேயே யாரையாவது நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு யாரையாவது சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டா நான் யாரும் சொல்லுவேன் தெரியுங்களா, ராமபிரானை தான் சொல்லுவேன், ராமரை தான் சொல்லுவேன். ராமச்சந்திரமூர்த்தின்னு நீங்க நினைக்கிற ராமச்சந்திரமூர்த்தி வேற. வைராகிய பிரகரணம் படிச்சீங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தியை வந்து ஐயா இவர் என்ன இப்படி இருக்காரு, இவர்கிட்ட 10 நிமிஷம் பழகினா போதும் பிறகு நமக்கு வைராக்கியம் வந்துடும் போல இருக்க அப்படின்னு. அந்த அளவு வைராக்கியம் இருக்கும். எந்த வஸ்துக்களை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தோஷம் 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 அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப தோஷத்தை பார்க்க பார்க்க பார்க்க, தோஷம்னா என்னெல்லாம் தோஷம் சொல்ல போறோம், பின்னாடி சொல்ல போறோம். முன்னாடியே நம்ம சொல்றோம் அப்படின்னா எதெல்லாம் தோஷம், எந்த விஷயமா இருந்தாலும் அது உற்பத்தியாச்சு ஒரு நாள் இல்லாம போகும். ஆதி அந்தத்தை உடையது தோஷம். அதே நேரத்தில் அனித்தியம் தோஷம். அது எதுவுமே நித்தியம் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நித்தியம் இல்லை. இதுக்கப்புறம் எல்லா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா அப்படின்னா பூரணம் இல்லை, எல்லா விஷயங்களும் அபூரணம். அப்ப ஆத்யந்தவத்துவம், ஆத்யந்தவத்துவம், அதுக்கப்புறம் அனித்தியத்துவம், அதுக்கப்புறம் அபூரணத்துவம், அதுக்கப்புறம் சாதிஷயத்துவம். சாதிஷயத்துவம்னா என்ன அர்த்தம், கம்பேரபிள். ஒன்னு வாங்கணும்னா அதுக்கு அப்புறம் மேல 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 வந்துகிட்டே இருக்கு. அப்ப இன்வென்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, நம்மளதெல்லாம் அவுட் ஆஃப் இதாயிடுது, டேட் ஆயிடுது. அப்ப புதுசு புதுசா அப்டேட் ஆகிட்டே இருக்கு எல்லா வெர்ஷனுமே. அப்ப நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் பழசாயிட்டே இருக்கு. அதே மாதிரி எல்லா சுகங்களும் கம்பேரபிளா தான் இருக்கு. எதுவும் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டான சுகம் எதுவுமே இல்லை. இதுக்கு பேரு சாதிஷயத்துவம்னு பேரு, ஒப்புமை உடையது. அதுக்கு அடுத்து 5வது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எந்த விஷயமா இருக்கட்டும் பந்தகத்துவம், பந்தப்படுத்துறதா இருக்கு. மொத்தம் 5 தோஷங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா நம்ம சொல்றோம். இதுல எது கூட இருக்கட்டும், ஒரு சின்ன காஃபியை குடிச்சா பாருங்களேன். காஃபி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெகுலரா வந்து சன்ரைஸ் காஃபி தூள் எடுக்கிறேன். இதுல இருந்து என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா வேற காஃபி எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா எரிச்சலா வருது, ஏன்னா இந்த காஃபி இப்படி, ஏன்னா சாதி கம்பேரபிளா இருக்கு. ஒரு பால் பவுடர்ல இருந்து நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நெஸ்லே பவுடர் வாங்கிட்டே இருக்கேன், எவ்ரிடே வந்து வாங்கிட்டே இருக்கேன். அந்த பவுடர்ல இருந்து அமுல்யா பவுடர் வாங்கினா அப்படின்னா ஐயோ டேஸ்டே மாறி போயிடுது. ஏன்னா அது அமுல்யாலாம் ஒரு பவுடரா, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியலையா அப்படின்னு. பசும்பாலையே சாப்பிட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்க் பவுடரை போட்டா எப்படி இருக்கும், ஐயோ இப்படி சாமி எப்படி மில்க் பவுடரை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஒயிட்னரை போட்டுக்கிட்டு. பால் கிடைக்கிறதுல நல்லா இருக்கும், பசும்பால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்ப கம்பேரபிள் ஆயிடுதா உங்களுக்கு, ஒவ்வொரு விஷயத்திலயும் கம்பேர் இருக்கு. எரும மாட்டு தயிரை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், திக்கா இருக்கும். பசுமாட்டு தயிர் ரொம்ப லூஸா இருக்கும். இப்போ ஒவ்வொருத்துக்கும் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. பந்தம், காஃபி குடிச்சு வந்து பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கலன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிய மாட்டேங்குது, காஃபி என்ன பந்தப்படுத்திடுச்சு. ஐயோ காஃபி பந்தப்படுத்திடுச்சு. என் கூட சேர்ந்து நாதபிரமோ
காஃபி குடிச்சு இப்ப என்ன பண்ணிட்டாரு, 1 மாசமா தப்பிச்சுட்டாரு. எல்லாத்தையும் சாமி நான் காஃபி குடிக்கிறதே நிப்பாட்டேன், காஃபி டீ குடிக்கிறது அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு சாமி கூட சேர்ந்தா பெரிய பந்தத்துல மாட்டி இப்ப அவர் மாதிரியே நம்மளும் அடிக்ஷன் வந்துடும் அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டேன். இப்ப என் கூட வந்து நிக்கிறார் வழியே, காஃபி டீ எல்லாம் எதுவும் சாப்பிடுறது இல்லை. நான் இன்னும் மாட்டிட்டு தான் இருக்கேன், காஃபி குடிக்கணும் எனக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்தம் படுத்துறது கம்பேரபிளா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃபி குடிக்கிறதே இல்லை. எங்க போனோம் அப்படின்னா அந்த எனக்கு காஃபி டே காஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிக்கரி மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஏதோ பாருங்க, எவ்வளவு டீடைல் பேசுறேன் பாத்தீங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிக்கரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாவே எனக்கு வந்துட்டு இவன் இந்த காஃபி டே காஃபிக்காரங்க இப்படி பண்றான் அப்படின்னு இருக்கும். அப்போ எவ்வளவு புத்தி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சட்டிலா இருக்கு பாரு வாசனா. அப்போ இதெல்லாத்தையும் தோஷம் பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நியமயத்தி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். சாமி இந்த விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா 3:34 பகவத்கீதை பாஷ்யம் 3:34 சங்கரர் வந்து இந்த பிரதிபக்ஷ பாவனையை பத்தி சொல்றார். சாஸ்திர திருஷ்டி புருஷன் எவன் இருக்கானோ, 2 மனுஷங்களை பிரிக்கிற. சாஸ்திர திருஷ்டி புருஷக வாசனா பிரகிருதி வச புருஷன். இந்த வாசனைக்கு உட்பட்ட மனிதன், வாசனையை உட்படாமல் சாஸ்திர திருஷ்டியிலிருந்து பார்க்கிறவன். சாஸ்திர திருஷ்டி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான், தோஷம் பார்ப்பான். தோஷம் பார்த்து பிரதிபக்ஷ பாவனை பார்த்து எவன் வந்து தன்னோட வாசனைகளை தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரானோ அவனுக்கு என்ன ஆயிடுது, வாசனைகள் வசப்பட்டதாயிடுது. சுதந்திரக கர்த்தா, அவன் நினைச்சதெல்லாம் பண்ண முடியும். இதே நேரத்துல யாரெல்லாம் வாசனைக்கு உட்பட்டவங்களா இருக்குமோ அவங்க எல்லாம் நினைச்சதை பண்ண முடியாது. நம்ம எல்லாம் வாசனைக்கு பந்தப்பட்டிருக்கோம், வசப்பட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் அங்க ஆட்களை பிரிக்கிறார். 2 வெரைட்டியான பீப்புளை பிரிக்கிறார் கீதா பாஷ்யத்தில். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றார், பிரதிபக்ஷ பாவனா உபகதாக. பிரதிபக்ஷ பாவனை மூலமா நல்லா தலையிலேயே அடிக்கப்பட்டு நல்லா நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டவைகள் கிளேஷாகா தனவோ பவந்தி. அந்த கிளேஷங்கள் என்ன பண்ணுது, தனவோ பவந்தினா என்ன அர்த்தம், மெலிஞ்சு போகின்றன, எல்லாம் லீனா ஆயிடுது. வாசனைகள்லாம் திரும்ப 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 தலையில தட்டி. நான் நிறைய வாசனைகள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி தான். நான் இப்போ உங்கள்கிட்ட காஃபி சொல்றேன்ல, சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நான் நிறைய சொல்றேன். வாஸ்தவத்துல வீக்னஸ்லாம் இல்லை, காஃபி நான் பாட்டு காஃபி குடிக்காமே இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கிறேன். நான் சும்மா உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து நான் தானே சொல்லி ஆகணும். என்கிட்ட இருந்த வாசனைகள் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கு, நான் சின்னதாக ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். நிறைய வாசனைகளை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபீடிங் பண்ணாம அதே நேரத்துல வந்து தோஷம் பார்த்து தலையில தட்டி நிறைய வாசனைகளை ரிமூவ் பண்ணிருக்கோம். சாதுக்கள் வேலை அதான். யோகினா தனு அவஸ்தா. யோகிகள் இடத்துல இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு பேரு தனு வாசனா. யோகிகள்னா யாரு, பிரதிபக்ஷ பாவனா பண்ணி அவங்கள்ட்ட என்ன இருக்கும், கிளேஷாகா தனவோ பவந்தி. கிளேஷங்கள் எல்லாம் மெலிஞ்சி போகின்றன. ததா கிளேஷ இதை விட்டுருங்க, தனு அவஸ்தையை விட்டாச்சு. அப்ப பிரசுப்த வாசனை, தூங்கிட்டு இருக்க வாசனை. 2வது வாசனை வந்து பாத்தீங்கன்னா தனு வாசனை. நம்மகிட்ட எல்லாம் வாசனைகள் சிலதெல்லாம் தடிச்சு போயிட்டு இருக்கும். யோகிகள்கிட்ட பிரதிபக்ஷ பாவனை பண்ணி அது எப்படி இருக்கும், மெலிஞ்சு போயிருக்கும். இதான் வித்தியாசம். நம்ம ஃபீடிங் பண்ண அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேட்டை நாய் மாதிரி, ஹண்டிங்க்கு யூஸ் பண்ற நாய் மாதிரி ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். நம்மளால உண்மையை ஃபேஸ் பண்ண முடியாது. அதே நேரத்துல வந்து பிரதிபக்ஷ பாவனை பண்ணி தயிர் சாதம் போட்டு வளர்த்த நாய் மாதிரி ரொம்ப லீனா ஆகி போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு. வாசனைகள் வெளியில வரும்போதே சில பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில வாசனைகளை இமீடியட்டா இந்த வாசனை வருதுன்னு தெரிஞ்சாவே கட் பண்ணிடுறது. அந்த அளவு சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா உங்க பிரதிபக்ஷ பாவனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு வாசனையோட ஒரு முளை லேண்டுக்கு மேல வந்துச்சுனாவே, மனசுக்குள்ளார ஒரு வெளியில தெரிஞ்சதுனாவே, ஐயையோ இந்த வாசனை வருது, இது துக்கம் கொடுக்கும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்ச மார்க்கத்தை நாசம் பண்ணிடும், இது சமாதிக்கு நம்மளை கொண்டு போவாது, சம்சாரத்தை கொடுக்கும், இதனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு இமீடியட்டா அதை ரிமூவ் பண்றது. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வாசனைகள் வந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இதுக்கு பேர் தான் தனு வாசனைகள் பேர். இதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், செலக்டிவா பண்றோம். சில விஷயங்கள்ல பண்ணுவோம், சில விஷயங்களை பண்ணாம இருப்போம். இதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா எல்லா விஷயத்திலையும் அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். சமாதிக்கு போறவன் இந்த உலக விஷயங்கள் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது துக்கம், இது துக்கம், இது துக்கம், இது துக்கம், இது அனித்தியம், இது அனித்தியம், இது அனித்தியம், இது பந்தம், இது பந்தம், இது பந்தம்,
இது கம்பேரபிள், இது பூரணம் அப்படின்னு சொல்லி 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 எந்த தாட்டு வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா வாசனை தான், அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது தனு வாசனை. ததா அது போலவே விச்சின்ன விச்சித்ய விச்சித்ய தேன தேன ஆத்மனா புனக சமுதாச்சரந்தி விச்சின்னாகா. மூணாவது வாசனைக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்? விச்சின்ன வாசனைகள். விச்சின்ன வாசனைகளுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம்? நல்ல எக்ஸாம்பிள் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரியன் இருக்கும்போது சந்திரனும் நட்சத்திரங்களும் தெரியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்துல நமக்கு வந்து ரொம்ப பிரபுத்தி நல்லா பிரகாசிக்கிறது போது ஒரு வாசனை, மற்ற வாசனைகள் என்ன ஆகாது? பிரகாசிக்காது. சாஸ்திரத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னும் போது சாஸ்திர வாசனை ரொம்ப பிரபாவமா இருக்கும்போது மற்ற லோக வாசனைகள் என்னவா இருக்கும்? வெளில தெரியாம இருக்கும். அப்ப வெளியில தெரியாம இருக்கிற வாசனைகளுக்கு என்ன பேரு? இருக்கு, ஆனா அது வெளில தெரியல. ஏன்? இன்னொரு வாசனை பிரகாசமா இருக்கு. அதனால வெளியில தெரியாத வாசனைகளுக்கு பேரு விச்சின்ன வாசனைகள்னு பேரு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு? ததா விச்சித்ய விச்சித்ய தேன தேன ஆத்மனா, ஒவ்வொன்றுத்தையும் மறுத்து மறுத்து எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன்? நான் வேதாந்த கிளாஸ் போறேன், வேதாந்த கிளாஸ் போறேன், யோகா கிளாஸ் போறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு வந்து சினிமாவுக்கு போகலாம், சினிமா பார்க்கலாம்ல, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமே, ஒரு மார்க்கெட் போயிட்டு வரலாமே அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ளார வரும்போதெல்லாம் இல்ல இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லாம் போக வேணும், அப்புறம் பாத்துக்கலாம், நான் யோகா கிளாஸ் போறேன், நான் வேதாந்த கிளாஸ் போறேன், நான் உட்காந்து ஜெபம் பண்ண போறேன், நான் தியானம் பண்ண போறேன், நான் பிராணாயாமம் பண்ண போறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க? வரக்கூடிய வாசனைகளை வெட்டி வெட்டி விச்சின்னம் பண்ணி விச்சின்னம் பண்ணி வெட்டி வெட்டி, விச்சின்னம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? வெட்டுறது. வெட்டி வெட்டி ஒவ்வொரு வாசனை வரும்போதும் வெட்டி வெட்டி தேன ஆத்மனா புனக சமுதாச்சரந்தி. ஆனா விட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? வெட்டுறதை விட்டுட்டீங்கன்னா வெட்டி நீங்க ஒரு பிராணாயாமத்தை பண்றீங்க, ஒரு யோகத்தை பண்றீங்க, கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, கிளாஸ்க்கு முன்னாடி வந்த வாசனையை என்ன பண்ணிட்டீங்க? வெட்டிட்டீங்க. இப்ப வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துட்டீங்க. அப்ப அந்த அந்த மார்க்கெட் போகணும்ன்ற வாசனை இல்ல சினிமா பார்க்கணும்ன்ற வாசனை வந்து போயிடுச்சா? இல்ல இருக்கு. இப்ப கிளாஸ் முடிஞ்சோன டக்குன்னு மார்க்கெட் கிளம்பி போயிருவீங்க. கிளாஸ் முடிஞ்சோன போர் அடிக்குது, சினிமா பார்ப்போம் அப்படின்னு அந்த கிளாஸுக்கு முன்னாடி இருந்த வாசனை என்ன பண்ணுது? திரும்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சினிமாவை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். நெட்ஃபிளிக்ஸ்ல, எதையா அமேசான்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ நம்ம நினைச்ச படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்த நடுவுல இருந்த காலத்துல இந்த யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு? அந்த வாசனை முன்னாடி இருந்துச்சு, பின்னாடியும் வந்துச்சு, நடுவுல இருக்கிற டைம்ல அது என்னவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாம இருந்துச்சு. ஏன் தெரியல? இந்த கிளாஸ் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால நீங்க கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. அப்ப அந்த படம் பார்க்கணும் இல்ல மார்க்கெட் போகணும்ன்ற அந்த இச்சா வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருந்துச்சு, வெளில தெரியாம இருந்துச்சு. நீங்க நினைச்சுக்க கூடாது, ஆஹா அது போயிடுச்சு நம்மளை விட்டு அப்படின்னு. போகல, டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இது முடிச்சோன்னே அது வந்துடுச்சு. அப்ப சில வாசனைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு வாசனை ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது இன்னொரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா வியக்தமாகாம வெளிப்படாம இருக்கும். சூரியன் இருக்கும்போது சந்திரன் நட்சத்திரங்கள் தெரியறது இல்ல, ஆனா சந்திரனும் நட்சத்திரமும் இப்பவும் இருக்கு. சரி, எப்ப வந்து சூரிய அஸ்தமனம் ஆகுதோ அப்ப என்ன ஆயிடும்? சந்திரன் நட்சத்திரம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதே மாதிரி இந்த பிலிம் பார்க்கணும் இல்ல மார்க்கெட் போகணும்ன்ற வாசனை கிளாஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா இந்த யோகா கிளாஸ் வரணும்ன்ற அந்த வாசனை போயிட்டு இருக்கிறதுனால கீழே வந்து தெரியாம இருக்கு. இப்ப யோகா கிளாஸ் முடிஞ்சோன, யோக சூத்திர கிளாஸ் முடிஞ்சோன இது என்ன ஆயிடும்? வேலை. அப்போ இதுக்கு பேர் தான் எந்த வாசனை வெளிப்படாமல் மறைஞ்சிருக்கோ அதுக்கு என்ன பேரு? விச்சின்ன வாசனை அப்படின்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றாரு ததா அது போலவே விச்சித்ய விச்சித்ய. விச்சித்ய விச்சித்யன்னு என்ன அர்த்தம்? வெட்டி வெட்டி, உன்னை வெட்டிட்டு இன்னொன்னு பண்றோம், இன்னொரு வாசனை வருது, இன்னைக்கு இதை பண்ண வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றோம்? உன்னை வெட்டி தடுத்து நிப்பாட்டி வேற ஒன்ன பண்றோம். இது மாதிரி ஒவ்வொன்னா வெட்டி வெட்டி பண்ணும் போது தேன ஆத்மனா புனக, அது அதோட வடிவத்திலேயே
அது அப்படியே தான் இருக்கும். தேன ஆத்மனானா அது அதோட வடிவத்திலேயே அதோட ஃபார்ம்லயே என்ன இருக்கும் இருந்துகிட்டு புனக சமுதாச்சரந்தி மீண்டும் எதுனா ஆயிடுது, ஸ்பேஸ் கிடைச்சோன வெளியில வந்துடும். சூரியனோட டைம்ல இருக்கும்போது சந்திரனுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல, சூரியன் போனோட சந்திரனுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிச்சு, அது வந்துருச்சு. அதே மாதிரி என்ன ஆகுது, எதெல்லாம் தடுத்து நம்ம நிப்பாட்டினமோ அந்த வாசனைகள் டைம் கிடைக்கும் போது வெளியில வந்துடும். அப்படி வெளியில வரும்போது சமுதாச்சரந்தி அப்படின்னா சமயக்கு உத்த ஆச்சரந்தி நல்லா வெளிப்பட்டவைகளாக ஆகின்றன, நல்லா வெளிப்பட்டுறது உண்டாகிறது அந்த வாசனைகள். அதனால பாத்தீங்கன்னா விச்சின்னாக இது விச்சின்னாக இவைகளுக்கு பேர் தான் விச்சின்ன வாசனைகள்னு பேர். கதம் சுவாமி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னா, கதம் எந்த விதமாக அப்படின்னா ஆச்சரிய சொல்ற ராக காலே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பாவக்கான ஒரு காலத்துல அவ்வளோ பிரியங்க விட்டர்கள். எனக்கு பாத்தீங்கன்னா பாவக்காவை பார்த்தாவே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பிரகாசம் ஆயிடும். அப்படி ஆயிட்டு எப்படா அந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோன்னு எனக்கு ஆசையா இருக்கும். அப்போ ஒரு காலத்துல எனக்கு பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாவக்காய் சுகர் பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாவக்காய் கொல்ல பிரியம் ராக காலத்துல பாவக்காய் எனக்கு எப்படி இருந்துச்சு, பிரியமா இருந்துச்சு. என்னை கேட்டா பாவக்கானா அப்படியே உயிரை விடுவேன் நான். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராகக்காலே குரோதஸ்ய அதர்ஷனா. அப்ப குரோதம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவக்காய் மேல அப்ப குரோதம்லாம் இல்லை. பாவக்காய் மேல எனக்கு என்ன இருந்துச்சு, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாவக்காய் மேல எனக்கு ரொம்ப பிரீத்தி இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, அங்க குரோதம் இல்லை எனக்கு. அதே பாத்தீங்கன்னா இப்போ பாவக்காவை பார்த்தாவே நாக்கு கசக்குதுங்க, சாப்பிடவே வேணாம், உடம்பே கசக்குது எனக்கு. இப்ப பாவக்காவை பார்த்தா எனக்கு ஆனா நல்லது, உடம்புக்கு நல்லதுதான், சுகர் பேஷண்ட்டுக்கு பாவக்காய் ரொம்ப நல்லது. ஆனா அதை பார்த்தாவே எனக்கு இன்னும் பண்ணுது, எனக்கு இன்னும் குரோதம் வருது. எவன்டா படைச்சா, இதை கடவுள் தானே படைச்சாரு, ஏன் இது மாதிரிலாம் காயை போய் படைச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு கோபம் வருது. பாவக்காவை பார்த்தாவே கோபம் வருது. ஒரு காலத்துல ராகம் வந்துச்சு, ஒரு காலத்துல குரோதம் வருது. ராகம் இருந்த காலத்துல குரோதம் இல்லை, இப்ப குரோதம் இருக்கிற காலத்துல ராகம் இல்லை. புரியுதா? ஒரு வாசனை பிரதான வாசனை வரும்போது ராக வாசனை இருக்கும்போது குரோத வாசனை இல்லை, குரோத வாசனை இருக்கும்போது ராகம் இல்லாம போச்சு. இதுதான் ஆச்சரிய சொல்றாரு, ராகக்காலே குரோதஸ்ய அதர்ஷனா. உன்னை விருப்பப்படும் போது லவ்வர்ஸ் எல்லாம் பாருங்களேன். என்னோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல சீக்கிரமே லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஐயோ நீ இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீ இல்லை அப்படின்னு சூசைட் போயிட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மருந்து குடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அவங்கள காப்பாற்றியாச்சு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தொலைது சனியனுங்க ஏதோ பண்ணிக்கிட்டோம், ஏன்னா உயிரை விட்டுருவாங்களே அப்படின்ட்டு போயாச்சு அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு, பொண்ணும் ஃப்ரெண்டு பையனும் ஃப்ரெண்டு. 2 பேரும் அவன் இருந்தா நான் இருக்கவே மாட்டேன், அந்த சனியை நான் எப்படியாவது தொலைக்கணும் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இந்த பொண்ணு சொல்லுது இந்த சனியை இவன் தான் பண்றான், சத்ரு அப்படின்னு. அப்ப லவ் பண்ற காலத்துல பிரியமா தெரிஞ்சவங்க, அப்ப குரோதம் இல்லை. டைவர்ஸ் வாங்கும் போது பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் குரோதம் இருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர். அங்க பிரீத்தி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, அந்த வச்சனம்லாம் போயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு வாசனை ஒரு பிரதானமா இருக்கும்போது இன்னொரு வாசனை கம்மியா இருக்கு. இதுதான் ஆச்சரியம் சொல்ற. நகி ராக காலே குரோதக. ராகப்பட்ட காலத்துல ஆசைப்பட்ட காலத்துல பிரீத்தி உண்டாகிற காலத்துல குரோதம் இருக்க மாட்டேங்குது. சமுதாச்சரத்தி அது நல்லா உண்டாகிறது இல்லை. குரோதக சமுதாச்சரத்தி சமுதாச்சரத்தி. ராகம் உண்டாகிற காலத்துல குரோதமானது நன்றாக உண்டாவதில்லை, குரோதம் இருக்கிற காலத்துல ராகமும் உண்டாகிறது இல்லை. அதனால ராகஸ்ச கொஸ்சித்து திருஷ்யமானோ ந விஷயாந்தரே நாஸ்தி. எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்வீட்டை ரொம்ப பிடிக்குது, ஒரு காலத்துல ஸ்வீட்டே பிடிக்காது. அதான் சொன்னல, அப்படியே ஆப்போசிட். சுகர் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது உள்ளுக்குள்ளார. அது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ ஸ்வீட்டை பார்த்தாவே கண்ட்ரோல்ல தான் இருக்கேன். நேற்றுல இருந்து லட்டு இருக்கு, திருப்பதி லட்டு வச்சிருக்குன்னு எடுக்காமையே இருக்கேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் இப்ப கண்ட்ரோல்ல தான் இருக்கேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளார அந்த பிரீத்தி இருக்கு பாத்தீங்களா, ஸ்வீட்டை பார்த்தாவே ஆஹா ஸ்வீட் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார ராகம். அதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, ராகஸ்ச கொச்சித்து திருஷ்யமானி. இப்ப எனக்கு ராகம் பாத்தீங்க அப்படின்னா கொச்சித்து அப்படின்னா கொஞ்சம் ஒரு விஷயத்துல தெரியுது,
ஸ்வீட்டு மேல எனக்கு ராகம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமானே தெரியுது, வெளியிலே தெரியுது, என் கண்ணெல்லாம் பிரகாசிக்குது. ஸ்வீட்டை காட்டினாவே எனக்கு முகம்லாம் அப்படியே பிரசன்னம் ஆயிடுது. பாயசம் அப்படின்னாவே ரொம்ப ஆஹா அப்படின்னு ஆயிடுது. அசோகா அப்படின்னா ஐயோ அசோகாவா அப்படின்னு உரியுது அப்படியே கண்ணெல்லாம். எல்லாம் சரி. அந்த சமயத்துல ந விஷயாந்தரே நாஸ்தி. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கசப்பா ஏதாவது வேணுமா சாமி அப்படின்னா மேத்தி லட்டு வேணுமா சாமி அப்படின்னு யாராவது கேட்டா, வெந்தயத்துல லட்டு பண்றோம் தெரியுமா? வெந்தய லட்டு நிறைய பேருக்கு நார்த் இந்தியால வெந்தய லட்டு இருக்கு. அப்ப மேத்தி லட்டு வேணுமா சாமி? நான் மேத்தி லட்டா என்னன்னா நல்ல ஸ்வீட் மைசூர் பாக்கு எடுத்து கொடுத்தா அசோகா மைசூர் பாக்குன்னு அந்த நேரத்துல எவ்வளவு கசப்பை சாப்பிடுவானா? காரமா. அப்ப ஸ்வீட்டு பிடிக்கிற காலத்துல காரம் பிடிக்க மாட்டேங்குது, ஸ்வீட்டு பிடிக்கிற காலத்துல கசப்பு பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இதெல்லாம் சொன்னார்ல, இப்ப ரொம்ப லைவான விஷயத்த சொல்றேன். ந ஏகஸ்யாம் நைகஸ்யாம் பிரிச்சோம்னா ந ஏகஸ்யாம் ஸ்திரியாம் சைத்ரோ ரக்தா. சைத்திரன் ஒரு ஆளுங்க, ஒரு ஹஸ்பண்ட். அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஒய்ஃப் மேல வந்து ரொம்ப பிரீத்தி. நீங்களாம் ஸ்திரீகள்லாம் நம்பாதீங்க, உங்க புருஷனையும் நம்பாதீங்க. எந்த புருஷனையும் நம்ப கூடாது. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகத்தை வச்சுங்க. எந்த புருஷனும் ராமன்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவதார மூர்த்தியா மட்டும்தான் இருக்க முடியும். அதனால வந்து ஐயோ என் புருஷன் மாதிரி ஒரு ஆள் இல்லவே இல்லை, அதெல்லாம் மோகம். ஆச்சரியார் சொல்றாரு, ந ஏகஸ்யாம் ஸ்திரியாம் சைத்ரோ ரக்தா இது. ஒரு சைத்திரன் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு தன்னோட ஒய்ஃப் மேல ஏகஸ்திரி, ஒரு ஸ்திரீ மேல ரொம்ப பிரீத்தி இருக்கு, ரொம்ப லவ்வா இருக்கான். அப்படி இருக்கிறவன் அப்படின்றதுனால அந்யாசு ஸ்திரீஷு விரக்தக இது ந, அதாவது வேற ஒரு ஸ்திரீகள்கிட்ட அவனுக்கு ராகமே இல்லை. அவன் என் புருஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையும் பார்க்க மாட்டான், அப்படி யாரு மேலேயும் அவருக்கு கண்ணே போகாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிரீத்தி இருக்கிறதுனால மற்ற ஸ்திரீகள் மேல பிரீத்தி இல்லாத மாதிரி தெரியுது. சந்திரன் சூரியன் இருக்கும் போது தெரியல, கீழே இருக்கு, வெளில தெரியல. சமயம் கிடைச்சா என்ன தெரியும். நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இதை பத்தி இருக்கு. ரொம்ப லைவா இருக்கிறது. நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, அதெல்லாம் ஹம்பக்கு. இதெல்லாம் இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம்லாம் அந்த உலகத்துல இல்லை. ஒரு என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி, அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுல அவங்க அப்பா வந்து அவ்வளவு உருகி அந்த பையனுக்காக எல்லாம் பண்ண. நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன். இந்த பையன் வந்து 12th படிக்கும் போது சூசைட் பண்ணிட்டா எங்க கண்ணுக்கு முன்னாடி. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு என் ஃப்ரெண்டு வந்து சொல்றான், அவங்க ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15-20 நாள் கழிச்சு காரியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கேஷனுக்காக ஒரு இடத்துல பார்த்துருக்கான். இவன் வந்து எங்கள்கிட்ட புலம்புறான், என்னடா இப்படி ஆகிப்போச்சு, அந்த பையன் செத்து போய் நம்மளாலே இன்னும் தாங்க முடியல, நம்ம ஃப்ரெண்டு போயிட்டான், நம்மளால இன்னும் ரெக்கவரி ஆக முடியல, அவங்க ஃபேமிலியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பார்த்து எனக்கு துக்கமாயி போச்சு, நான் வந்துட்டேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு டைம் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் போனா இன்னொரு ஒய்ஃப் போனா இன்னொரு ஒய்ஃப், இப்படிதான் ஜீவனம் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அப்போ ஒரு காலத்துல ஒருத்தர் மேல இருக்கிற பிரபாவம், ஒருத்தரோட லவ்வோட பிரபாவத்துல மற்ற ஸ்திரீகள் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பார்வை போக மாட்டேங்குது அப்படின்றதுக்காக மற்ற ஸ்திரீகள் எல்லாம் வந்து இவனுக்கு விரக்தன் ஆயிட்டான், என் புருஷன் வந்து ராமன் மாதிரி ஏக்கப்பத்தினி விரதன் ஆயிட்டான்னு நினைக்காதீங்க, சொல்லியாச்சு. இது கிந்து தத்திர ராகோ லப்த விருத்திர் அந்நியத்திர பவிஷ்யத்து விருத்திர். ரொம்ப தெளிவா சொல்ற. இப்போ கிந்து ஆனால் தத்திர ராகோ லப்த விருத்தி, ஒரு ஸ்திரீட்ட இப்போ அவனுக்கு ராகம் ரொம்ப பிரியம் அதிகமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டதா இருக்கு. இந்த என்னோட மனைவி தான் பெஸ்ட் அப்படின்னு, தவிர்த்து நான் செத்தே போயிடுவேன் இவன் இல்லைன்னா அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டதா அந்த ராக விருத்தி இருக்கு, ஆசை விருத்தி ராக விருத்தி வந்து இருக்கு. அந்நியத்திர பவிஷ்யத் விருத்தி இருக்கு. அப்போ மற்றதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றதுல இருக்கக்கூடிய பிரியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மம் முடிஞ்சோன அடுத்த ஜென்மத்துல வேற ஸ்திரீ மேல இந்த ஜென்மம் ஃபுல்லா உங்க மேல பிரியம் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பேஸ் கிடைக்காது, வேற ஸ்திரீயை வந்து லவ் பண்றதுக்கு ஸ்பேஸ் கிடைக்காம போயிடும். அடுத்த ஜென்மத்துல வேற ஸ்திரீ மேல, அடுத்த ஜென்மத்துல வேற ஸ்திரீ மேலன்னு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், ஒரு விருத்தி ஸ்பேஸ் கிடைச்சு அது ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும் போது இன்னொரு விருத்திக்கு ஸ்பேஸ் இல்லை.
அப்ப இன்னொரு விருத்தி என்ன ஆகுது, ஸ்பேஸ் கிடைக்கும் போது பவிஷ்யத்து காலத்துல, எதிர்காலத்துல, ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப என்ன என்ன இருக்கு, சூரியன் லப்த விருத்தி, சூரியன் இப்ப இருக்கான், அவனோட இருப்பு இப்ப இருக்கு. அப்ப சந்திரன் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா ஃபியூச்சர்ல தெரியும். எப்ப ஃபியூச்சர், 6 மணிக்கு மேல சந்திரன் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அவனுக்கு ஸ்பேஸ் கிடைச்சோன்னு வந்துடும். இதே மாதிரி ஒன்னுத்துல இருக்கிற ராகம் இப்ப ராகமா இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தேச விருத்தி கீழே இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வெளிப்படுறதா ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. சகி ததா பிரசுப்த தனு விச்சின்னோ பவதி. அப்ப 3 இதை சொல்லியாச்சு. சாஹி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா பிரசுப்த தனு விச்சின்னோ பவதி. இந்த வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உண்டான காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வாசனைகளா, பிரசுப்த வாசனை, தனு வாசனை, விச்சின்ன வாசனைகள் அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது சொல்லியாச்சு. அந்த கிளேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பார்த்திருக்கோம், பிரசுப்த தனு விச்சின்ன. அதுல எதை எடுத்துட்டாரு, பிரசுப்த தனு விச்சின்ன. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவதி விஷயோ யோ லப்த விருத்தி ச உதாரா. அப்ப 4வது என்ன சுவாமி, உதார வாசனை. உதார வாசனை எது அப்படின்னா விஷய யோ லப்த விருத்தி. ஒரு விஷயம் ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் பார்ப்பேன். ஒரு ஆளை கணிக்கிறது அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, சாதுக்கள் பொதுவா வந்து ஒரு ஆளை வந்து எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு ஆளை வந்து குவாலிட்டி எப்படி அப்படின்னு பாக்குறதுக்கு நான் பொதுவா பார்ப்பேன், சொசைட்டியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பொது இடத்துல போறோம்னு வச்சுங்களேன், இப்போ கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு போகும்போது யாராவது ஸ்திரீகள் போனாங்கன்னா சில பேரோட பார்வையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே பார்த்துட்டே போவோம். இங்க நம்ம ஆட்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம், இவன் பார்வை என்ன ஆகுனா இப்படியே அந்த பொண்ணு பின்னாடியே போச்சு அப்படின்னா இவனுக்கு தெரியவே இல்லை நம்ம எங்க இருக்கோம், என்ன பொசிஷன்ல இருக்கோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பார்ப்பாங்களே, இது பண்ணுவாங்களே, இது தப்பாச்சு, இன்னொரு பொண்ணாச்சு, அது நமக்கு சொந்தம் இல்லையே, அதை பார்க்கக்கூடாது, இதெல்லாம் எதுவும் தெரியாது, அப்படியே போயிடும். இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தருக்கு ஸ்திரீ வாசனை அது மாதிரி. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி காஃபி பார்த்தேன் அப்படின்னா யோசிக்கலாம் முடியாது, டக்குன்னு வண்டியை போய் நிப்பாட்டி காஃபி எடுத்து குடிச்சேன். காஃபி குடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ காஃபியா வாசனை ஆச்சா அப்படி. அப்ப விஷயமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும், விஷயத்துல லப்த விருத்தி ச உதாரண. விஷயத்தை பார்த்தோன்னு அந்த விஷயத்தை என்ன பண்றது, டும் எடுத்து போட்டுறது. அப்ப என்ன வீக்னஸ் அர்த்தம். ஒருத்தருக்கு ஸ்திரீ விஷயத்துல வீக்னஸ், ஒருத்தருக்கு ஃபுட் விஷயத்துல வீக்னஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போனா ஹோட்டலுக்கு எங்கேயாவது போறோம்னு வச்சுங்களேன், இலை போடுவாங்க ஹோட்டல்ல வந்து எங்கேயோ இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ. நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என்ன வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா தெரியும். சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒருத்தவங்க கூட்டு வச்சுட்டே போயிட்டே இருப்பான். அடுத்த முறை வரதுக்குள்ள இந்த கூட்டு இருக்கா டம்மு எடுத்து உள்ள போட்டுப்பான். அடுத்து வந்து பொரியல் வச்சுக்கிட்டே போவான், இவன் பொரியல் எடுத்து வாயில போட்டிருப்பான். அதாவது நம்ம எல்லாம் என்ன முறையில பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா பதார்த்தங்களும் வச்சு பொறுமையா இருந்து பரிசேஷனம் பண்ணி எல்லா ஃபுட்டையும் ஒரு வாட்டி கண்ணால பார்க்கணும்னு சொல்லி, அந்த கண்ணால பார்க்கும்போது ஒரு சுத்திகரணம் நடக்குது. அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு பொறுமையா எடுத்து சாப்பிடணும். ஆனா வெளியில இருக்கிற மனுஷங்களுக்குலாம் அவ்வளவு பொறுமையெல்லாம் இருக்காது. என்ன பண்ணுவான், தட்டுல வைக்க எடுத்து எடுத்து உள்ள போட்டுட்டே இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் தான் விஷய லப்த விருத்தின்னு பேர். விஷயம் ஆப்போசிட்ல வந்த மாத்திரத்திலேயே அது மயமா ஆயிடுறது, டக்குன்னு என்ன ஏதுன்னு தெரியாம. இப்ப நான் சொல்றது சும்மா எக்ஸாம்பிள் சொல்றோம். 100% வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% நம்மகிட்ட இருக்கிற வாசனைகள் எல்லாம் இந்த உதார வாசனை. நான் சொன்னல, காலையில எந்திரிச்சோன்னு நீங்க பிரஷ் பண்றீங்க, மேக்கப் ஆனோன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னு முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, பேப்பரை கொண்டு வந்து பேப்பர்ல உட்காரணும். சில பேருக்கு காஃபி குடிக்கணும் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கணும்ல. இது நீங்க ஒவ்வொன்றா திங்க் பண்ணி பண்றீங்களா இல்ல வந்து ஆட்டோவா பண்றீங்க? அப்படின்னா ஆட்டோவா நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பண்ற காரியங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப பிளானிங் இல்லாம நிறைய ரொட்டீன் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால நம்ம ரொட்டீன் சொல்றோம். அந்த ரொட்டீனா பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உதார வாசனை அப்படின்னு வச்சுங்க.
அப்போ டே டு லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரொட்டீன் இருக்கும். அந்த ரொட்டீன் ரொம்ப யோசிக்காம, ரொம்ப சிந்தனை பண்ணாம, பிளான் பண்ணாம ஆட்டோவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாசனைகள் உதார வாசனைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 4 விதமான வாசனை. தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை பிரசுப்த வாசனை. எப்ப முடிக்கும் தெரியாது. இந்த ஜென்மத்திலையும் வேக்கப் ஆகும், இல்ல அடுத்தடுத்த ஜென்மங்களையும் வேக்கப் ஆகும், தெரியவே தெரியாது எப்ப வேக்கப் ஆகும். அதுக்கு பேரு பிரசுப்த வாசனை. தனு வாசனை என்னது? பிரதிபக்ஷ பாவனை பண்ணி தோஷம் பார்த்து வாசனைகளை மெலிய வச்சோம்னா தனு வாசனை. அதுக்கப்புறம் விச்சின்ன வாசனை, ஒன்னை பிரேக் பண்ணி இன்னொன்னு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அப்ப எதை பிரேக் பண்ணமோ அது கீழே அப்படியே இருக்கும், டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிஞ்சோட ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறது முடிஞ்சோன இதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், இது மேல வந்துடும். அதுக்கு பேரு விச்சின்ன வாசனைன்னு பேரு. அதுக்கப்புறம் இருக்கிறது அப்புறம் உதார வாசனை. நம்ம பண்ற ஆட்டோவா எந்த பிளானிங் இல்லாம ரெகுலரா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாமே உதார வாசனைகள் இருந்து உண்டாகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், அடுத்த இதுக்கு வர சர்வ ஏவைத்தே சர்வ ஏவ ஏத்தே கிளேஷாகா. இந்த எல்லா கிளேஷங்களும் விஷயத்துவம் நாதிக்கிரமந்தி. இந்த எல்லா வாசனைகளும் பாத்தீங்கன்னா விஷயத்தை தாண்டி இல்லைங்க. ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் தானே. இப்ப தூங்கிட்டு இருக்க வாசனைன்னு நம்ம பிரசுப்த வாசனை சொல்றோம்ல, அது எத்தனையோ வாசனை இருக்கலாம். அந்த வாசனை பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணதா இருக்கு? வெளியில இருக்க விஷயத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு. விஷயத்துல இருந்து வாசனை உண்டாகுது. அப்ப ஒரு காஃபியை குடிச்சிருக்க அப்படின்னா அந்த காஃபில இருந்து வாசனை உண்டாகுது. அதே மாதிரி பிரசுப்த வாசனை தனு வாசனை. நான் பாத்தீங்கன்னா வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு தனு வாசனையை நான் அப்ளை பண்றேன். எனக்கு இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாசனைகள் போயிடுச்சு. நிறைய வாசனைகள் பாத்தீங்கன்னா தனுவாய் கண்ணுக்கே தெரியாம போயிருக்கு. நிறைய வாசனைகள் கீழே இருக்கு, வெளில தெரியல. அப்ப எது? அதுவும் விஷயம்தான். நிறைய வாசனைகள் பாத்தீங்கன்னா விஷயமா இருந்து. நான் ஒரு காலத்துல ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்மோக் நிப்பாட்டுன்னு வச்சுங்களா. இப்ப கேட்போம் ஸ்மோக் வாசனை எங்க போச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்மோக் வாசனை கீழே போச்சு. ஒரு காலத்துல நான் ட்ரங்கரா இருந்தேன், அந்த வாசனை பாத்தீங்கன்னா போயிடுச்சு. பிரதிபக்ஷ பாவனை பண்ணி இல்ல ஹோம்ல ஏதோ அட்மிட் பண்ணி அவருக்கு ஹோம் போயிடுச்சு. அப்ப அந்த வாசனை எங்க போச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மெலிசா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆப்போசிட்டா காரியம் பண்ணி அதை மெலிய வச்சு பண்ணிட்டீங்க. அப்ப அந்த தனு வாசனை எதை பேஸ் பண்ணிருக்கு? ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் ட்ரிங்கிங். இது மாதிரி விஷயம், அது விஷயம் தானே. ஸ்மோக்கிங்கும் விஷயம், ட்ரிங்கிங்கும் விஷயம், காஃபியும் விஷயம். இது மாதிரி எல்லாம் விஷயம்தான். அதே மாதிரி விச்சின்ன வாசனை என்னது? ஒன்னுத்துல பிரபாவம் இருக்கும்போது எனக்கு காஃபி பிடிக்கும், டீ பிடிக்காது. அப்ப என்ன அர்த்தம்? காஃபி பிடிக்கிற நேரத்துல டீ சாய்ஸ் வச்சிங்கன்னா எனக்கு காஃபி பிடிக்கும். அப்ப டீயோட வாசனை விச்சின்னமாயிருக்கு. அப்ப டீயும் காஃபி என்னது? டீயும் காஃபியும் விஷயம் தான், ஆப்ஜெக்ட் தான். அப்ப வாசனைகள் அப்படின்றது எல்லாமே சர்வ ஏவ ஏத்தே கிளேஷாகா. இந்த கிளேஷங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, வாசனைகள் எல்லாம் கிளேஷங்கள் எல்லாம் விஷயத்துவம் ந அதிக்கிராமந்தி, விஷயத்தை தாண்டினவைகளா இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இது எல்லாம் விஷயத்தோடு டிபெண்ட் ஆனது, விஷயத்தோடு சார்ந்திருப்பவைகள், விஷயத்துக்கு அந்நியமா இவைகள் இல்லை. இந்த வாசனைகள் எல்லாம் விஷயத்தை சார்ந்தவை. அதனால பாத்தீங்கன்னா ககத்தருகி விச்சின்ன பிரசுப்த தனு உதாரோவா கிளேஷ இது. அது மட்டும் இல்ல, இது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசனைகள் எல்லாம் எதுக்காக பாத்தீங்கன்னா ககத்தருகி. இப்ப நீங்க விஷயம்னா என்ன சுவாமி அப்படின்னா, விஷயம்ன்றதுக்கு அர்த்தம் அவித்யா. அவித்யாக்கு தான் விஷயம்னு பேர். இந்த மொத்த உலகமும் என்னன்னு சொல்லியிருக்கோம்? அவித்யா. இந்த அவித்யா தான் பாத்தீங்கன்னா இந்த வாசனைகளா வெளிப்பட்டிருக்கு. அவித்யா தான் விஷயம், ஆப்ஜெக்ட். அந்த அவித்யால தான் பாத்தீங்கன்னா இந்த வாசனைகள்லாம் உண்டாகின்றன. அப்போ பொதுவா நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கு பேர் தனித்தனியா வச்சுக்கிட்டு? அவித்யான்னு ஒரு பேர் இருந்தா போதும் இல்ல. வாசனைகள்ல நான் முன்னாடியே பார்த்துட்டோம்ல, வாசனைகளுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லை சொன்னோம்ல. வாசனை கண்ணியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லை அப்படி சொன்னோன்னே, இது எல்லாம் அவித்யாவா இருக்கு அப்படின்னா எதுக்கு தனித்தனியா பேர் வச்சீங்க? கேள்வி வருது இல்ல. எதுக்கு தனித்தனியா பேர் வச்சிருக்கீங்க? ககத்தருகி விச்சின்ன பிரசுப்த தனு உதாரோவா கிளேஷ இது. ஏன் கிளேஷங்களை பாத்தீங்கன்னா எதற்காக கிளேஷங்களை தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கீங்க? கிளேஷங்கள் எல்லாம் விஷயமா இருக்கிற அவித்யாதான், எல்லாம் அவித்யாதான் அப்படின்னும் போது எதுக்காக பாத்தீங்கன்னா தனித்தனியா டிஃபைன் பண்ணி லட்சணங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா உச்சியதே இது குறிச்சு சொல்லப்படுகிறது. சத்தியம் ஏவ ஏத்தது. நீ சொல்றது கரெக்டுப்பா.
வாசனைகள் எல்லாமே என்னது? அவித்யா தான். நீ சொல்றது 100% கரெக்ட். ஆனாலும் கிந்து விசிஷ்டானாம் ஏவ ஏதேஷாம் விச்சின்னாதித்வம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லைங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது நான் இந்த ட்ரெடிஷ்னல் வித்யாக்கும் இன்ஸ்டிடியூஷன் வித்யாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுங்களா? நாங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம் நிறைய. ட்ரெடிஷ்னல் வித்யால ஒர்க் அவுட் பண்றது இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவித்யா மாயா அப்படின்னு. அவித்யா மாயா எல்லாம் தெரியும். நீங்க எங்கேயா போய் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சவங்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா டீட்டெயில் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து எவ்வளவு டீட்டெயில் பண்ணிட்டு இருக்கோம். சாஸ்திரம் வந்து எவ்வளவு டீட்டெயில் பண்ணுது. ஒரே வார்த்தையில இதெல்லாம் அவித்யான்னு சொன்னா ஈஸி தானே? அப்படின்னா ஈஸி தான். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? அவித்யாவை வந்து கண்ணுக்கு தெரியாது. அவித்யா இன்விசிபிள் நம்ம பார்த்துருக்கோமா? அவித்யா என்னது? இன்விசிபிள். அது விசிபிள் ஆச்சுன்னா என்னவா விசிபிள் ஆகும்? இந்த வாசனைகளா மனசுல வாசனைகளா வெளிப்படும். அப்போ வாசனைகள்னு தெரிஞ்சாதான் நீங்க அந்த வாசனைகளை ரிமூவ் பண்ணினீங்கன்னா அவித்யா ரிமூவ் ஆயிடும். புரியுதா? அப்போ அந்த ரிமூவ் பண்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைகள் அவித்யா தான், எல்லாம் அவித்யா தான். அதை கிளாசிபிகேஷன் பண்ணி என்ன பண்றது? ஒவ்வொன்றுக்கா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா ரிமூவ் ஆயிடும். புரியுதா? இப்ப நான் பிரசுப்த வாசனைகள் சொல்றேன். பிரசுப்த வாசனைகள் பேர் என்ன சொல்லியிருக்கோம்? சஞ்சித வாசனை, தூங்கிட்டு இருக்க வாசனை. அது எதனால நாசமாகும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஞானத்தினால மட்டும்தான் நாசமாகும். அதே நேரத்துல பிரசுப்த வாசனைகளுக்கு என்ன பண்ணணும்? மீதி இருக்கிற வாசனைகள் எதெல்லாம் இருக்கோ அது வந்து விச்சின்ன வாசனையா இருக்கட்டும் இல்ல உதார வாசனையா இருக்கட்டும், இந்த ரெண்டு வாசனைகளையும் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ண போறோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம்? பிரதிபக்ஷ பாவனா பண்ண போறோம். அப்ப பிரதிபக்ஷ பாவனா பண்ணி எதெல்லாம் நம்ம மெலிய வச்சிருக்கோமோ, நமக்கு ப்ராப்ளம் இல்லாம வச்சுக்கிறோமோ, அதுக்கு பேரு தனு வாசனை. அப்ப மீதி இருக்கிற வாசனைகள்லாம் விச்சின்ன வாசனையா இருக்கு, அப்புறம் உதார வாசனையா இருக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணாம வச்சிருக்கோம். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், இன்னொன்னு ஒர்க் அவுட் பண்ணாம வச்சிருக்கோம். அப்ப இதை பிரிச்சுட்டு தெரிஞ்சுட்டுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணலாம்? ஈஸியா ஒர்க் அவுட் பண்றதுக்கு தான் இருக்கா. செத்தப்பாமே அடிக்க வேணாம். சாதுக்கள்கிட்ட வந்து பார்த்துருக்கேன். நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருப்பாங்க. நான் எல்லாம் எப்பவுமே சொல்றது ஃபுட்டு தானே. அப்ப ஃபுட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் சொன்னதுனால நிறைய சாதகர்கள் நல்ல விரக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வசம் வந்துருக்கும். ஃபுட்டு விஷயத்துல நாக்கெல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா செத்த பாம்பு மாவானே ஒன்ன இன்னைக்கு விடுறதுன்னு போட்டு அடின்னு அடிக்கிறது. அதுதான் செத்து போய் 4 நாள் ஆச்சே. 4 நாள் ஆன பாம்பை வந்து திரும்ப அடிச்சா அது என்ன ஆகும்? அது ஒண்ணும் ஆகாது. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாகாத பாம்பு நிறைய இருக்கு ஊர்ல. அப்ப சாகாத பாம்பு அடி அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இந்த வாசனைகளை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தூங்கிட்டு இருக்க வாசனையை கை வைக்க முடியாது. மனசு நல்லா புரிஞ்சுங்க. எது தூங்கிட்டு இருக்கு, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி தூங்கிட்டு இருக்க வாசனை. அப்போ அதுல கை வைக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வசப்படுத்துற வாசனைகளுக்கு என்ன பேரு? பிரசுப்த வாசனை. அப்ப வசப்படுத்துற வாசனைக்கு மேல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? செத்து போன பாம்பு. வசப்படுத்துற பாம்புன்னு என்ன அர்த்தம்? வாசனைகள்னா அதை வசப்படுத்தியாச்சு. அப்ப வசப்படுத்தியாச்சுன்னா அதுல ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இல்லை. அப்ப மீதி இருக்கிற 2ல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். எந்த வாசனை ஒர்க் பண்ணணும்? நமக்கு வந்து தெரியணும். ஸ்தூலத்துல இருக்கிற வாசனை, சூக்ஷ்மத்துல இருக்கிற வாசனை, இதுதான் விச்சின்ன வாசனைன்னு பேர். நம்ம என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்க்கணும். என்கிட்ட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனை வெளியில வருது, இது ஸ்தூலமா வெளிப்படுது. ஸ்தூலமா ஒண்ணு வெளிப்படும் போது கூட ஒண்ணு சூக்ஷ்மமா வெளிப்படாம இருக்கு. அதை டிஃபைன் பண்ணணும். இதுக்குதான் உபாசனைகள்லாம். மனசு சுத்தமாக ஆக உங்களுக்கு என்னென்ன தெரிய ஆரம்பிச்சிடும். வெளிப்பட்ட வாசனை வெளிப்படாம மனசளவுல இருக்கு. வெளில இருக்கவனுக்கு தெரியாது. வெளியில இருக்கிறவனுக்கு நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உள்ளுக்குள்ளால கள்ளங்கப்பட்டத்தோட இது இருக்கும், தப்பா நினைப்போட இருக்கும். ஆனா வெளியில வந்து பவித்திரமா இருக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும், இது மனசு ஏமாத்துது. ஒண்ணு வந்து விச்சின்னமா வெளிப்படாம விச்சின்ன வாசனையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் உதார வாசனைன்னும் போது நிறைய காரியங்கள் நம்ம ஆட்டோவா பண்ணிட்டு இருக்கோமே, ஐயோ ஆமா இது தப்பு. இதுக்குதான் வந்து டீட்டெயிலா குருநாதரும் இல்ல பக்கத்துல இருக்கிற நல்ல ஆட்களும் இருந்து தலையில குட்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல இருந்து. ஐயோ எனக்கு நான் கவனிக்காம பண்ணிட்டேன் நம்ம சொல்லுவோம்ல. நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ தெரியாம பண்ணிட்டு இருக்கேன் ஜிஜி, இவ்வளவு நாள் இதுதான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு தெரியவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய பண்றோம்ல, கவனிக்காம பண்றோம்னு சொல்றோம்ல.
அப்போ அந்த கவனிக்காம பண்ற விஷயங்கள் எல்லாம் உதார வாசனை. அப்ப அதுல ஒர்க் அவுட் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்னு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு முடியாம போயிடும். வாசனைகள் எல்லாம் அவித்யாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது, அப்ப நாசம் பண்ணவே முடியாது. அப்ப அவித்யானாவே வாசனைகள் தான் 4 அப்படின்னு. கிந்து விசிஷ்டானாம் ஏவ ஏதேஷாம், அதெல்லாம் ஒவ்வொரு வாசனைகளும் ஸ்பெஷலா இருக்கிறது, ஒவ்வொரு தன்மை இருக்கு ஒவ்வொருத்துக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா விச்சின்ன ஆதி அப்படின்னு பிரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. யதா ஏவ யதைவ பிரதிபக்ஷ பாவனாதோ நிவர்த்தக, எப்படி நம்ம பிரதிபக்ஷ பாவனை மூலமா அந்த வாசனைகளை நிறைய வாசனைகளை நீக்கி வசப்படுத்தி வச்சிருக்கோமோ, ததா ஏவ வியஞ்சக அஞ்சனேன அபிவியக்த இது. அப்ப ரெண்டாவது ஒரு வாசனை இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய வாசனை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இப்ப கண்ட்ரோல் பண்ணிய வாசனை வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்காது. அதே நேரத்துல இன்னொன்னு ததா ஏவ ஸ்வவியஞ்சனேன அபிவியக்த இது. இந்த விச்சின்ன வாசனைன்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, விச்சின்ன வாசனைன்னு என்ன அர்த்தம், ஒன்னுத்தோட பிரபாவத்துல இன்னொன்னு தெரியாது. சினிமாலெல்லாம் என் ஒய்ஃப் வீட்டுக்கு என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா, என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அலைவான். ஒரே சந்தோஷம், என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா, என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. ரெட்டைவால் குருவியா, பேரே ரெட்டைவால் குருவின்ற. ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற சான்ஸ் இருக்குல்ல, வேற சான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீட்டுல இருந்தா ஒய்ஃப் வீட்டுல இருந்தா எதையும் பண்ண முடியாது, நம்ம பாட்டுக்கு பேசாம அடக்க உடக்கமா தான் இருக்கணும். நிறைய ஆட்களுக்கு என்னன்னு கேட்டா ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா பாரே வீட்டுக்கு வந்துடும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பாரே உள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது என் புருஷன் மாதிரி பவித்திரமா இருப்பாங்களா, என் புருஷன் சொன்னதெல்லாம் கேட்பார். ஆமாமா, ஊருக்கு போய் பாருங்க தெரியும். ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார எவ்வளவு பாட்டில் இருக்குன்னு பாத்திரலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்வவியஞ்சக அஞ்சனம்னு ஒரு பேர் இருக்கு, ட்ரிக்கர்னு பேர். இப்போ ஒரு நிமித்தம் வரணும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா நிமித்தம் இருந்திருக்காது, வெளியில வந்து பவித்திரமா இருப்போம். ஒய்ஃப் ஊருக்கு போறாங்கன்ற ஒரு நிமித்தம் வந்தோட என்ன ஆயிரும், மறைஞ்சிருந்த வாசனைகள், ட்ரிங்கிங் பண்ணக்கூடிய வாசனை என்ன ஆயிரும், டும்னு வெளில வந்துடும். 4 ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா வாங்க வாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்துருவோம், ஒரு பார்ட்டி வச்சிருவோம் அப்படின்ட்டு எல்லாம் பாட்டில கொண்டு வந்து அரிஸ்டோகிராட்டை வாங்கிட்டு வந்து, சாமிக்கு எப்படி இந்த பேர்லாம் தெரியும்னு கேட்குறீங்களா, தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டையும் வாங்கிட்டு வந்து ஓல்டு மாங்க், நம்ம தானே சொல்லணும், கரெக்ட், ஓல்டு மாங்க். ஓல்டு மாங்க் என்ன பேர் வச்சிருக்காங்க, எவன் பேர் வச்சான்னு தெரியல, ஓல்டு மாங்கா, அரிஸ்டோகிராட், ஓல்டு மாங்க், இது மாதிரி நிறைய இருக்கு. ஓ, சமாதிக்கு போறதுக்காக ஓல்டு மாங்க்னு வச்சிருக்கான். அப்ப இதெல்லாம் வெளிப்பட்ட. அப்ப ட்ரிக்கர் எது அப்படின்னா ஒய்ஃப் ஊருக்கு போறா அப்படின்றதுதான் ட்ரிக்கர். அந்த ட்ரிக்கர் வந்தோட மறைஞ்சிருந்த அந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் என்ன ஆயிரும், வியஞ்சனமாயிரும். இது நான் சொல்ற எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட இது. அது ஸ்திரீகளா இருக்கட்டும் புருஷர்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒண்ணு, அது டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, தூங்கிட்டு இருக்கிற வாசனை எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பீஜம் வந்து லேண்ட்ல இருக்கும் ஆனா தெரியாது, வெளில தெரியாது. ஒரு மான்சூன் வந்து ஒரு மழை பெஞ்சோன டும்முன்னு அந்த செடியெல்லாம் விதையா இருக்கிறதெல்லாம் செடி ஆயிடும். ஐயோ நம்ம விதையே பார்க்கலையா அப்படின்னா எல்லாம் மறைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை பண்ணி நம்ம நிறைய வசப்படுத்தி இருப்போம், கண்ட்ரோல்ல இருக்கும். கண்ணுக்கு தெரியாத வாசனைகள் வந்து மறைஞ்சு விச்சின்ன அவஸ்தையில உள்ளுக்குள்ளார இருந்துட்டு இருக்கோம். நிறைய வாசனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாம் சமயத்துக்காக ஸ்வவியஞ்சக அஞ்சனம்னா ட்ரிக்கர். அந்த ட்ரிக்கரை வந்து பாத்தீங்கன்னா யாராவது கால் வச்சாங்கன்னா அது என்ன ஆயிரும், அபிவியக்தமாயிடும், வெளிப்பட்டதாக ஆகும். அப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு பக்கம் பிரதிபக்ஷ பாவனை பண்ணி எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். இன்னொன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்திலே வந்து பாத்தீங்கன்னா 2-3 வைராக்கியத்தை சொல்றோம். யதமான வைராக்கியம், அது அப்புறம் அன்பய வெதிரேக வைராக்கியம், அது அப்புறம் ஏகேந்திரிய வைராக்கியம். இந்த 3த்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வசீகார வைராக்கியம் சொல்லக்கூடிய அபர வைராக்கியம். அதுக்கப்புறம் 4வது வைராக்கியம் இருக்கு பரவைராக்கியம் அப்படின்னு. அப்போ இந்த 3 வைராக்கியமும் என்னன்னு கேட்டீங்கன்னா சிலதுல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ
அந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்ன பேரு, வசீகாரம் பண்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான். யதமான வைராகியம்னு பேரு. ஐயோ இதுல மாட்டிட்டு இருக்கேன், நான் ரொம்ப வீக்னஸ் அப்படின்னு வீக்னஸா இருக்கிறதுல மெதுவா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் மௌனம். அப்ப வாக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக மௌன விரதம். அப்புறம் 15 நாளுக்கு ஒரு வாட்டி மௌனம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மௌனம், இல்லைன்னா டெய்லி 4 மணி நேரம் மௌனம். அப்படின்னு மெதுவா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட அந்த வாகிந்திரியத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரீங்கன்னா யதமான வைராக்கியம்னு பேர். வாசனை தான் என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியாம பேசிக்கிட்டே இருக்கேன், உதார வாசனையா இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக யதமான வைராக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்வய வெதிரேக்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க ஒர்க் அவுட் பண்றோம். எதையெல்லாம் நம்ம வசப்படுத்திட்டோமோ, பிரதிபக்ஷ பாவனை மூலமா எதையெல்லாம் வசப்படுத்திட்டோமோ, அதுக்கு அந்நியமா எதெல்லாம் இருக்கோ அன்வயம் வெதிரேக்கம்னு பேரு. வசப்படுத்தினது எல்லாத்துக்கும் பேரு அன்வயம். இன்னும் வசப்படாம இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, அதுக்கெல்லாம் பேரு வெதிரேக்கம்னு பேரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் எது வசப்பட்டது எது வசப்படாதது, எந்த பாம்பெல்லாம் நான் அடிச்சிருக்கேன், எந்த பாம்பெல்லாம் இன்னும் அடிக்காம நான் இருக்கேன். இதை கரெக்டா புரிஞ்சிருந்தா தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது 2வது வைராகியம். 3வது வைராகியம், வெளியில தெரியல சாமி, வெளியில வீக்னஸே இல்லை, பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சாமி, ஆனா எல்லாம் வாசனையா உள்ளுக்குள்ள இருக்கு சாமி. இந்த பாம்பு எல்லாம் புத்துக்குள்ளாரே இருக்கு சாமி. பாம்பு பாத்தீங்கன்னா வெளியிலேயே வரல சாமி. நிறைய பாம்பு பாத்தீங்கன்னா புத்துக்குள்ளாரே இருக்கு, எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளார. புத்து எது, எல்லாம் மனசுதான். வெளியில பாத்தீங்கன்னா திரிபுரம் போட்டு ஜடா வச்சு கொண்டை குடுமி வச்சு நல்லா காய் வஸ்திரம் போட்டு சூப்பரா பாக்குறதுக்கு சுவாமி ரொம்ப பவித்திரம். பாம்பு நிறைய பாம்பு தூங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த தூங்கிட்டு இருக்கிற பாம்பை ஒர்க் அவுட் பண்றது என்னதுன்னா ஏகேந்திரிய வைராகியம். ஏகேந்திரியம்னா என்ன அர்த்தம், மனசுல மட்டும் இருக்கிறது, சூக்ஷ்ம வாசனைகள் வெளில தெரியல. அதுக்குதான் பாத்தீங்கன்னா உபாசனம், ஏக தத்துவ அபியாசம்லாம் சொல்றோம்ல, அதுக்காக தான். அப்போ இதெல்லாம் ஏன் பிரிச்சு வச்சிருக்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்றதுக்காகத்தான் இவைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றேன், சர்வ ஏவ அமீ கிளேஷா அவித்யா பேதாக. ஆனாலும் இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே அவித்யா தான். எதுக்காக பிரிச்சு வச்சிருக்கு, ஒர்க் அவுட் பண்றதுக்காக. நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிக்க முடியாது. அப்ப அவித்யாவை என்ன பண்றோம், கிளேஷங்களா பிரிக்கிறோம், வாசனைகளா பிரிக்கிறோம். பிரிச்சு வச்சு தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணி ஜெயிச்சோம்னா ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா இது எல்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சர்வ ஏவ அமீ கிளேஷாக, இந்த அனைத்து கிளேஷங்களும் அவித்யா பேதாக, அவித்யாவோட பிரிவுகள் தான், அவித்யாவோட என்னது விபாகம் தான் இது. அப்ப அவித்யா தான் 4 சொல்றோம், 4 வாசனைகளா சொல்றதும் அவித்யா தான், பஞ்ச கிளேஷங்களா சொல்றதும் அவித்யா தான். அவித்யா தான் மற்றது எல்லாமா பிரிஞ்சிருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்மாத் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த காரணத்தினால அப்படி சொல்றீங்க அப்படின்னா சர்வேஷு அவித்யா ஏவ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அவித்யா தான் பாத்தீங்கன்னா அபிப்ளவதே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்பட்டதாக இருக்கிறது. அவித்யா தான். தூக்கத்துல எப்படி இருந்தோம், தூக்கத்துல என்ன இருந்தோம், நான் சுகமா தூங்கினா, அப்புறம் வேற என்ன இருந்துச்சு, ஒன்னும் தெரியல, அதுதான் அவித்யா. அந்த அவித்யா தான் பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்ற அவித்யா தான் காலையில வேக்கப்பாகும் போது புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், இந்த லோக்கமா அபிப்ளவத்தே அப்படின்னா வெளிப்பட்டதாக ஆகின்றது, வியாபிச்சிருக்கின்றது. அப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டா இதெல்லாம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா காரணம் காரியத்தை வியாபிச்சிருக்கும். அபிப்ளவத்தை அப்படின்னா வியாபித்திருக்கிறது. நம்ம பார்க்கிற எல்லா காரியமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, அவித்யா தான். ஆனா வெளிப்பட்டிருக்கா, காட்டன் தான். நீங்க பாக்குற ட்ரெஸ் எல்லாம் என்னது, எத்தனை வேணா சொல்லிக்கீங்க, குர்தா சொல்லுங்க, பைஜாமா சொல்லுங்க, சாரி சொல்லுங்க, அங்கவஸ்திரம் சொல்லுங்க, எது வேணா சொல்லிக்கீங்க, எல்லாமே என்னது காட்டன். காட்டன் தான். அந்த கிளாத் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. ஆனா காட்டனா தெரியுதா, தெரியும், வேற வேற ஃபார்ம்ல தெரியும். அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அவித்யா தான் இந்த எல்லாமா வெளிப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா வஸ்து ஆகாரியதே, எத அவித்யா வஸ்து ஆகாரியதே,
எது அவித்யா மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவித்யினால எந்த வஸ்துவானது ஆகாரியத்தை அப்படின்னா வியாபிச்சதாக இருக்கிறதோ தத்யேவ அனுஷேரதே கிளேஷாக அந்த அவித்யாவை சார்ந்ததாகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, கிளேஷங்களும் கூட. எல்லா கிளேஷங்கள் அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், இந்த 4 கிளேஷங்களும் விச்சின்ன பிரசுப்த தனு விச்சின்ன உதாரா, இந்த எல்லா வாசனைகளும் எதை தொடர்ந்து போகுது அப்படின்னு கேட்டா ததியேவ அனுஷேரத்தே கிளேஷாக, அந்த அவித்யாவை பின்தொடர்ந்து செல்பவைகளாகவே இந்த கிளேஷங்களும் வாசனைகளும் இருக்கின்றன. எங்கெங்கெல்லாம் அவித்யா இருக்குமோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவித்யாவானது இருக்கும். அவித்யா இருக்கிற இடத்துல இந்த கிளேஷங்கள் இருக்கும். அவித்யா தான் இன்ஜின். இந்த இன்ஜினுக்கு பின்னாடி இருக்கிற போகி தான் எல்லா இதுவும் கோச்சஸ், எல்லா கோச்சஸும் இந்த இதைதான். அப்ப அவித்யா, இந்த கிளேஷங்கள் இருக்குன்னா அவித்யா இன்ஜின் இருக்கு. அவித்யா இன்ஜின் இருக்கு அப்படின்னா இந்த கிளேஷங்கள்ன்ற கோச்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா விபர்யாக கிளேஷாக விபர்யாக என்னன்னு கேட்டீங்கன்னா அனுஷேரத்தே கிளேஷாக விபர்யாக பிரத்ய காலே. இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, விபரியம். சித்தவருத்தியில ஒண்ணு பார்த்திருக்கோமா, வெரைட்டி பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதய. இதுல விபரியம் பார்த்திருக்கோம்ல, விபரியத்துக்கு என்ன பார்த்திருக்கோம், மித்யா ஞானம், அதத்ரூப பிரதிஷ்டம் பார்த்திருக்கோமா, பொய்யறிவு, ஒண்ணுக்கு மேல ஒன்ன பாக்குறது, அப்படித்தானே பாக்குறோம். அப்ப இந்த கிளேஷங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனைகளா இருக்கட்டும், கிளேஷங்களா இருக்கட்டும், சத்தியமா பொய்யா, பொய்யறிவு. அதனால இது எல்லாம் விபரியாக, இது எல்லாம் விபரியம்னு பேரு. இது என்ன பண்ணுனா பிரத்யேகாலே உபலப்யந்து. இது எப்ப தெரியுது அப்படின்னா எண்ணங்களா உண்டாகும் போது தெரியுது. இந்த கிளேஷங்கள் எல்லாம் எப்ப தெரியுது, தாட் ப்ராசஸ் ஆகும் போது மட்டும் அறியப்படுகின்றன. தாட் ப்ராசஸா இல்ல அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது. இந்த வாசனைகள் எல்லாம் எதை வச்சு நம்ம சொல்றோம், இது எப்ப தாட் ப்ராசஸா பிரத்யேகாலே அப்படின்னா என்ன அர்த்தம், எண்ணங்களாக உருவெடுக்கும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிரத்யேக காலத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உபலப்யந்தே, மயக்க காலத்துல மட்டும் தெரிவதாக இருக்கின்றன. அப்ப எப்ப எண்ணம் தாட்ல உண்டாகும், நான் வேற இது வேறன்னு பிரிச்சு அறியாத நிலையில அந்த மயக்கத்துல பிராந்தி காலத்துல நம்ம இந்த இது எல்லாம் விபரிய காலம்னு பேரு, மயக்க காலம்னு பேரு. அந்த காலத்துல இவைகள் எல்லாம் எண்ணங்களாக தோன்றுகின்றன. அப்பதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை இருக்கு, கிளேஷம் இருக்குன்னு தெரியும். தூக்கத்துல தெரியுமா, தூக்கத்துல ஏதாவது வாசனை தெரிஞ்சுதா, இல்ல. தூக்கத்துல ஏதாவது இந்த பிரசுப்த தனு விச்சின்ன உதார வாசனைகளை பத்தி ஏதாவது தெரியுமா, தெரியாது. எப்ப தெரியுது, இப்ப நான் பேரு சொல்லி உங்களுக்கு படிச்சாச்சு அப்படின்னா இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது பாப்பீங்க, பார்க்கும்போது எனக்கு எந்த தாட்டு வந்தாலும் இந்த தாட்டு என்ன தாட்டு, எதனால வருது அப்படின்னு நீங்க பார்த்துப்பீங்க. தாட் இல்லல அப்படின்னா உங்களுக்கு வாசனைகளும் தெரியாது, கிளேஷங்களும் தெரியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷியமானம் ச அவித்யாம் அனுக்ஷியந்தை. இந்த வாசனைகள் எல்லாம் நாசமாகுது அப்படின்னா, அவித்யா நாசமாகுது அப்படின்னா அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லாம் நாசமாயிடுது. லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு தோட்டம் இருக்குல்ல, கரும்பு தோட்டத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தீ வச்சு விட்டுருவாங்க. அப்ப தீ வச்சோன்னா லேண்டுக்கு தீ வச்சீங்க அப்படின்னா தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி பாய்ச்சாம விட்டுட்டா, இப்ப காட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முள்ளு காட்டுலாம் இருக்குல்ல, முள்ளு காட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததுக்கு பிறகு தீ வச்சிருவாங்க. லேண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பெட்ரோல் ஊத்தி தீ வச்சிட்ட பிறகு என்ன ஆகும், லேண்டு நாசமாச்சுன்னா செடியும் என்ன ஆயிடும், அது இருக்க செடிகள் கொடிகள் எல்லாம் நாசமாயிடும். அப்ப அவித்யா நாசமாச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கிளேஷங்கள் எல்லாம் நாசமாயிடும். கிளேஷங்கள் நாசமாச்சு அப்படின்னா அவித்யா நாசமாயிடும். ஏன்னா ரெண்டும் வேற வேற இல்லை. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வாசனாட்சயம் மனோநாசம் அப்படிலாம் சொல்லுது. வாசனாட்சயம் மனோநாசம்ன்றது வந்து காரியம்னு பேரு. காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா நாசம். அவித்யாவை எப்படி நாசம் பண்ணணும் அப்படின்னா மித்யாத்வ நிச்சயத்து மூலமா தான் நாசம் பண்ணணும். பொய் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, கீதா கிளாஸ்ல எல்லாம் எவ்வளவு முறை சொல்றேன், பொய்ன்னு சொல்றேன்ல. அந்த பொய்ன்னு நினைக்கிறதுனால என்ன ஆகும், காரண நாசம் நடக்கும். சத்தியம் எல்லாத்துக்கும் கொடுத்த சத்தியத்துவத்தை நீங்க என்ன பண்றீங்க, இது மித்யா இது பொய்ன்னு சொல்லி அதை நீக்கிறீங்க.
அப்ப மனோநாசமும் வாசனாட்சயமும் என்னன்னு கேட்டீங்கன்னா காரிய நாசம்னு பேர். பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு சென்டர் போலையும் வெட்டி எடுத்துட்டு சங்கல்பம் தான் சென்டர் போல், வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து உண்டாகிற பூலும் அந்த அதுல புஷ்பங்களும் காய்களும் கனிகளும், இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சென்டர் போலா இருக்கிற சங்கல்பத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேறா இருக்கிற என்னது அந்த அவித்யாவை என்ன பண்ணணும், வித்யாத்துவ நிச்சயத்து மூலமா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர், சம்சாரம் கிளியர். அப்ப அவித்யா நாசமாச்சு அப்படின்னா கிளேசங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றன என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு முடிச்சாச்சு. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 5வது சூத்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். கிளேசங்களோட இது முடியுது. இதெல்லாம் படிச்சு வச்சுங்க. இதுதான் பேஸ். நம்ம இந்தியன் சைக்காலஜி இதுதான். நீங்க வெஸ்டர்ன் சைக்காலஜில இதெல்லாம் பார்க்க முடியாது. நமஸ்காரம்.